திருச்சிற்றம்பலம். இத்தல நீரை கனி அப்பமுடல் ஒரு கப்பிய கரிமுகன் அடிவேணி கற்றிடும் அடியவர் புத்தியில் உறைபவர் கற்பகமென வீலை கடி தேகும் மத்தமும் வதி வைத்திடும் மரன் மகன் மற்பொரு தீரல் போய மதையானை மத்தள வைரனை உத்தமி புதல்வனை மட்டவில் மலர் கொடு பணிவேனே. தமிழடைவினை முற்படுகிறிதன் முற்பட எழுதிய முதல்வோனே முப்புறம் எரி செய்த அச்சிவனுரை ரதம் அச்சதுபடி செய்த அதி தீரா அத்துயரது கொடு சுப்பிரமணிபடும் அப்போ நமதனிடைவமாகி அக்குற மகளுடன் அச்சிறு முருகனை அக்கணமன மருள் பெருமா எந்தாயும் எனக்கருள் தந்தையும் நீ சிந்தாகுலமானவை தீர்த்தனையாள் கந்தா கதிர்வேலவனே உமையாள் மைந்தா குமரா மறைநாயகனே. பொழியர்கோன் பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி ஆளுமிசை கல்மிதப்பில் அணிந்த பிரான் அடி போற்றி வாழி திருநாவலூர் வன்தொண்டர் பதம் போற்றி ஊழிவழி திருவாத ஊரல் திருத்தாள் போற்றி. திருச்சிற்றம்பலம். இன்னைக்கு 50 நாள் சிவதிருமுத்திரம். இன்னைக்கு 50 நாள். அதனால கேட்கறவங்க எல்லாத்துக்கும் எல்லாம் வல்ல சிவகாமிபாளுடன் ஐய வள்ளல் வைத்தியநாத சுவாமியுடைய பெரும் கருணையினாலே எல்லாம் வல்ல சிவகாமிபாளுடன் ஐய சகஸ்திரலிங்கேஸ்வர பெருமானுடைய பெரும் கருணையினாலே நாம் சிவ தர்மோத்தரத்தில் சிவஞான யோகவியல் பகுதி 5 பற்றி சிந்திப்பதற்கு திருவருளும் குருவருளும் அடியாரர்களும் கூட்டியுள்ளது. அவங்க வரலையா சார்? நீங்க அவங்க வரலையா? நான் எப்பொழுதும் ஒரு பாடலை சிந்தித்து விட்டுதான் செல்வோம். அதன் அடிப்படையில் என்று அல்லல் என் செய்யும் அருவினை என் செய்யும் தொல்லை வல்வினை தொந்தந்தான் என் செய்யும் தில்லை மாநகர் சிற்றம்பலவனாருக்கு எல்லை இல்லதோர் அடிமை பூண்டேனுக்கே என்று அப்புசாமிகள் மிக அருமையாக பாடுகின்றார். தாங்க முடியாத துன்பம் அல்லல், அது நம்மை என்ன செய்துவிடும். வினைகள் தான் நம்மை என்ன செய்துவிடும். தொல்லை வல்வினை தொந்தந்தான் என்ன செய்துவிடும். கொடிய வினைகள் எல்லாம் நம்மளை என்ன செய்துவிடும். யாருக்கு? சிவபெருமான் மேல் அன்பு வந்து விட்டால் ஒரு வினை நம்மளை ஒன்றும் செஞ்சிட. நம்ம கிட்ட இருக்கக்கூடிய சஞ்சித வினைகள், இப்ப அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற பிரார்த்த வினைகள், இனி தினசரி நான் அன்றாட நாம் செய்யக்கூடிய நல்வினை தீவினை ஆகாமி வினைகள், அத்தனை வினைகளும் இறைவனை வழிபாடு செய்தால் சாமி என்ன பண்ணுவார்? அது இல்லாமல் செய்து விடுவார். ஆனா ஏன் சாமி அந்த வினைப்பெறை எடுத்து ஊட்டுகின்றார் என்றால், நாம் பக்குவம் அடைவதற்காக பெருமான் நமக்கு அதை எடுத்து ஊட்டுகின்றார். இப்போ காசிக்கு அப் அண்ட் டவுன் டிக்கெட் எடுக்கிறோம்ல, இத்தனாம் தேதி போறோம், 10ஆம் தேதி போறோங்க, 20ஆம் தேதி ரிட்டர்ன் அப்படின்னு போட்டுருவோம் முன்னக்கூடிய. இல்லைன்னா என்ன கிடைக்காது, நமக்கு சீட்டு கிடைக்காது. அதனால அப் அண்ட் டவுன் டிக்கெட் போட்டுருவோம். அதே போல இந்த பூமிக்கு வருவதற்கு சாமி கருவிலே எழுதி வச்சிருவார். இத்தனாம் தேதி போறப்பா 1/1/1919 போற 2000 வந்துருங்க அப்படின்னு எழுதி வச்சிருவார். அந்த இடைப்பட்ட கேப்ல நாம என்ன செய்ய வேண்டும்? இப்ப நம்மள ஒவ்வொருத்தவங்களும் நீங்க 1950 இருக்கலாம், 60 இருக்கலாம், 79 இருக்கலாம். நீங்க 80ஆ? 87ஆ? 87, 64, நீங்க 65. எல்லாம் 1965, 65. இத்தனாம் தேதி வந்திருக்கோம். ஆனா இறைவனுடைய பெருங்கருணை என்னன்னா, பிறக்கிறத சுவாமி அறிவிச்சிடறாரு, இறப்பு நாளை மட்டும் சாமி அறிவிக்க மாட்டார். ஏன் அப்படின்னா, நாம வாழ்ற நாள் நரகமாக ஆகிவிடும் என்ற காரணத்தினாலே ஒவ்வொருத்தரும் பிளேட் மாட்டிக்க வேண்டியதான். நான் 1980ங்க, நான் 2026. அதான் நீ நாளைக்கு போய் சேர்றவே, அப்பா உனக்கு நான் கடன் கொடுக்க மாட்டேன் அப்படிம்பாங்க. அப்படியே இருமுல ஒவ்வொருத்தரும் கடன் கொடுக்குறவனே என்ன செய்வான், உனக்கு டெத்து நாள் எதுன நாள் அப்படின்னு கேட்டுதான் என்ன செய்வான், கடனே கொடுப்பான். அப்படி ஆகிப்போம் நிலைமை.
அப்படிலாம் ஆகி விடாமல் சிவபெருமான் என்ன பண்றாரு, நம்ம அதெல்லாம் மறைத்து இருக்கும்போது நல்ல நிம்மதியா இருங்கப்பா அப்படின்னு சாமி நமக்கு அந்த வாழ்நாளை கொடுத்துருக்காரு. அதை பயன்படுத்தி கொண்டு அவனை வழிபாடு செய்யாமல் நாம் என்ன செய்கிறோம், இந்திய தொலைக்காட்சிகளில் அப்படின்னு அங்கே போய் உட்காந்துறோம். ஏன்னா வீணாக செல்போன் போது காலத்தை போய்க்கிறோம். எல்லையில்லாத இன்பத்தை நாம் அனுபவிக்காமல் எல்லையில்லாத துன்பத்தை நாம அனுபவிச்சுட்டு இருக்கோம். அதுங்கிற அல்லல் என் செய்யும் அல்லல். இந்த உலக வாழ்க்கையில அல்லல் தான். இங்க மாட்டிக்கிட்டு சிக்கிக்கிட்டு தவிக்கிறோம், ஈடேற முடியாம தவிக்கிறோம். பிள்ளைகள்னால துன்பம், கணவர்னால துன்பம், மக்க மனுஷங்கள்கிட்ட துன்பம், சுற்றத்தார்களால துன்பம். வந்து உட்காந்துறாங்க டேரா போட்டு ஒரு 10 நாள் வந்து பேசாம நம்ம சித்தி வீட்டில் போய் ஒரு 10 நாள் டேரா போட வேண்டியதான் அப்படின்ட்டு என்ன செய்வாங்க, சொந்த பந்தங்கள்லாம் வந்து இருந்துக்கிட்டு போக மாட்டாங்க. சிலவர் எப்படி தெரியுமா, சிலவர் ரொம்ப விவரமா ஊர்ல இருந்து வெளியே இருந்தாங்கன்னா, ஆமா ரிட்டர்ன் டிக்கெட் போட்டீங்களா அப்படிம்பாங்க. உள்ள அப்பதான் நுழைஞ்சிருப்பாங்க. வரும்போது அப்படின்னு என்ன அர்த்தம், சீக்கிரம் காலகாலத்துல இடத்த காலி பண்ணுங்க அப்படின்னு. வரும்போது அவங்க என்ன செய்வாங்க, 10 நாள் தங்கலான்னு வந்திருப்பாங்க. இவங்க சொன்ன அந்த ஒரு வாரத்தை மறுநாள் கூட யோசிக்க மாட்டாங்க, அன்னைக்கு சாயங்காலமே கிளம்பி. அப்படிலாம் இருக்கு. இப்படி நம் வாழ்நாள் எல்லாம் நரகமாக ஆகிவிடும் என்பதற்காக பெருமான் நமக்காக அந்த இறப்பு நாளை நமக்கு தெரிவிக்காமல் இருக்கிறார். அப்ப இந்த வினைகள் எல்லாம் நம்ம ஒவ்வொரு பிறவிலையும் ஈட்டுகின்ற வினைகள் எல்லாம் சஞ்சிதமாக போய் சேர்ந்துக்கிட்டே இருக்கும். எப்படி ஒவ்வொரு நாள் வினை கணக்கு, ஒவ்வொரு பிறவிலையும் அனுபவிக்கக்கூடிய வினை கணக்கு ஆகாமி வினை நிறைய சேர்த்துக்கிட்டே இருப்பீங்களா, அது பூரா மொத்தமா ஒரு இடத்துல சேர்ந்து ஒவ்வொரு முறையா சாமி முடிச்சா ஒவ்வொரு பிறவையும் பிடிச்சு போட்டு வச்சிருப்பாரு. அதுல கொஞ்சம் ஒரு மூட்டையை எடுத்து திறந்து விட்டா அதுக்கே நம்மளால என்ன செய்ய முடியல, தாங்க முடியல. மொத்த வினையும் நமக்கு கொடுத்தாருன்னு வச்சுக்கோங்க, நம்மளால வாழவே முடியாது இந்த உலகத்துல. பீழுவை சாக்காடும் அச்சிரும் அப்பண்டம் சால மிகுத்து பேன் என்று சொல்வதற்கு நாங்க ஒரு மாட்டு வண்டியில ஒரு அளவுக்கு தான் புதி சுமத்து, அதுக்கு மேல சுமத்துனா அது அச்சு புரிஞ்சிடும். அதனாலேயே சாமி என்ன பண்றாரு, நமக்காக கொஞ்சம் கொஞ்சமா வினைகளை எடுத்து ஒவ்வொரு பிறவிலையா நமக்கு விட்டுக்கின்றார். அதை அனுபவிக்கும் போதே நம்ம என்ன செய்யறோம், சில பேர் அதை கூட தாங்க முடியாம எத்தனையோ பேர் தற்கொலை பண்றாங்க. அந்த வினைகளை கூட தாங்க முடியாம சில பேர் ஜெகஜோதியா இருக்கணும், வேலைக்கு போகக்கூடாது ஆனா சாப்பிடணும் அப்படின்லாம் இருக்காங்க. வேலைக்கே போகாம சாப்பிடணுங்கிற ஆளுகள்லாம் இருக்காங்க. அது எப்படி ஈட்டி நாம் பொருள் சேர்க்க வேண்டும், அதை எப்படி சம்பாதித்து நற்காரியங்களுக்கு அதை ஈடுபடுத்த வேண்டும் என்பதெல்லாம் தெரியாம எத்தனையோ பேர் வாழ்கின்றார். சில பேர் பார்த்தீங்கன்னா எத்தனை பாசு பணம் இருந்தாலும் 10 பைசா 4 பேருக்கு செலவழிக்க மாட்டாங்க. அந்த மாதிரிலாம் இருக்காங்கல்ல. சில பேர் பார்த்தீங்கன்னா அந்த கொடுத்த செல்வத்தை நல்லா பயன்படுத்துறாங்க. நேற்று போனோம்ல, அவங்க எப்படி பயன்படுத்துறாங்க பார்த்தீங்களா, ஆனந்தம். வந்தீங்களா, நீ வரலையா? அதான் பட்டுச்செலவு போயிருச்சு. என்ன எல்லாரும் எப்படி செஞ்சாங்க பாருங்க. அந்த மாதிரில மனசு வரணும். சரி, அப்படிலாம் வினைகள் இருக்கு. அப்ப அல்லல் இந்த வரணும் கண்டிப்பா. அல்லல் என் செய்யும் அருவினை என் செய்யும், வினையை சொல்லும் போதே அருவினாரு. அது வந்து ஏன் அருவினைன்னு சொன்னார்னா, அந்த வினையினாலதான் நமக்கு என்ன வரும்னா நன்மை உண்டு. ஏன்னா இந்த பிறவியை ஈடு கொடுக்கறதே எதுனா வினைதான். இந்த பிறவியில வந்து நம்ம சிவபெருமானை பூசிப்பதற்கு எது நமக்கு காரணமா இருக்கு, வினை காரணமா இருக்கு. அதான் அருவினை அப்படின்னாரு. அதனால இந்த பூமியில பிறந்து நாம சிவபெருமானை வழிபாடு செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு, அந்த நற்பயன் இருக்கு பாருங்க, நல்வினை காரணமாக தான் நாம இங்க வந்து பிறந்திருக்கோம். இந்த பிறவியை நாம் பயன்படுத்தி கொண்டு, இந்த மனித பிறவியை பயன்படுத்தி கொண்டு சிவபெருமானை வழிபாடு செய்து இந்த பிறவியிலிருந்து தப்பிவிட்டோம் என்றால் பிரச்சனை இல்லை. வந்துட்டா அடுத்து பிறவாத நிலையை அடைவதற்குண்டான உபாயங்களை எல்லாம் நாம் தேடிக்கொள்ள வேண்டும். வந்தா என்ன செய்யணும், வழிபாடு செய்ய வேண்டும். அறுத்தியினால் நாயடியின் அணிகள் தில்லை கண்டேனே, திருத்துருத்தி மேயானை தித்திக்கும் சிவபதத்தை அறுத்தியினால் நாயடியேன் அணிகள் தில்லை கண்டேன். பையனா அவங்க சரி சரி, எங்க சிவகாசியா அறுபட்டை. அப்ப வாங்க. அப்ப அல்லல் என் செய்யும் அருவினை என் செய்யும் தொல்லை வல்வினை வல்வினை கொடிய வினைகள் இனில்லாத பாவங்கள். நிறைய பாவங்கள் பண்ணியிருப்போம். எத்தனையோ பிறவிகள்ல கொடிய வினைகள்லாம், மாட்டான் மனைவி விரும்புவது, ஈவு இறக்கம் இல்லாமல் பிற உயிர்களை கொல்வது, இதெல்லாம் பெரிய வல்வினை, கொடுவினை. இதெல்லாம் வந்து நம்ம எதுவும் செய்யாமல் இருக்க வேண்டும் என்றால்
யாருக்கு நம்ம அடிமை பூண்டணும்? தில்லை மாநகர் சிற்றம்பலவனாருக்கு எல்லை இல்லதோர் அடிமை பூண்டேனுக்கே, அவன் ஒருவனுக்கே ஆட்பட்டு அவன் ஒருவனே முழுமுதற் பொருள் என்று அறிந்து அவனுக்கு நாம் அடிமைத்தனத்தை நாம் பேணி பாதுகாக்க, அவன் ஒருவனே முழுமுதற் பொருள், அவனுக்கே நான் அடிமை என்கின்ற திறத்தோடு இருக்கணும். அப்படி இருந்தா நமக்கு அல்லல் என் செய்யும், அருவினை என் செய்யும், தொல்லை வல்வினை தொந்தந்தான் என் செய்யும், தில்லை மாநகர் சிற்றம்பலவனாருக்கு அது சொன்னாரு. அவையே தானேயா இருவினையின் போக்கு வரவு புரிய ஆணையின் நீக்கமின்றி நிற்கும் அன்றே சூத்திரம் நமக்கு சொல்லுது. அப்ப நமக்கு எதனால வினை வருது அப்படின்னா, நாம் செய்யக்கூடிய நல்வினை தீவினை காரணமாக நமக்கு என்ன வருது? வினை பயன். நல்வினை தீவினைக்கு தகுந்தவாறு இருவினை வருது, நல்வினை தீவினை. ஆனா இந்த ரெண்டும் இருந்தாலும் நமக்கு என்ன உண்டு? போக்கு வரவு உண்டு, பிறவி உண்டு. கண்டிப்பா நல்வினை செஞ்சாலும் பிறவி உண்டா? ஆமா. தீயது செஞ்சாலும் உண்டா? ஆமா. நல்வினை செய்தால் அதற்குரிய பயனை அனுபவிப்பதற்கு ஒரு நல்ல பிறவியும், தீவினை செய்தால் அதை அனுபவிப்பதற்கு நல்ல ஒரு பிறவியும், அதை அனுபவிப்பதற்கு ஒரு பிறவியும் நமக்கு கட்டாயமாக. அப்ப இதுல இருந்து நாம இந்த வினையிலிருந்து நாம் தப்பிக்க வேண்டும் என்றால் சிவபெருமானை வழிபாடு செய்து அடிமைத்திறம் போட வேண்டும். அல்லல் என் செய்யும், அறிவினை என் செய்யும், தொல்லை வல்வினை தொந்தந்தான் என் செய்யும், தில்லை மாநகர் சிற்றம்பலவனாருக்கு எல்லை இல்லதோர் அடிமை கொண்டு இருக்கே. எல்லை இல்லதோர் அன்புன்னாரு. நம்ம அன்பெல்லாம் எப்படி இருக்கு? இந்த கோயிலுக்கு வந்தா இருக்கு, இந்த கோயிலை தாண்டியாச்சுன்னா அன்பு குறைஞ்சிருது. எந்த கோயில சொல்றீங்க நீங்க? அப்படிமோ நீங்க வைத்தியநாத சாமி கோயில சொல்றீங்களா, இல்ல சகசிவம் சொல்றீங்களா, இல்ல மாரியம்மன் கோயில் சொல்றீங்களாட்டு அப்படி போய் நம்மளுடைய அன்பெல்லாம் குறைவான அன்பு. ஆனா ஞானிகளுடைய அன்பெல்லாம் அளவுபடாததோர் அன்போடு காண்பான் கடை கணிக்கின்றேன், இளமன நாகு தழுவி ஏறு வருவன கண்டேன், கண்டேன் அவர் திரு பாதம் கண்டறியாதன கண்டேன் என்று அப்ப சபையில் அருமையா பாடுறேன். நம்மளுடைய அன்பெல்லாம் ரொம்ப குறைந்த அன்பு. நம்ம வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் சாமியை நினைந்து கொண்டே இருக்க வேண்டும், வழிபாடு செய்து கொண்டே இருக்க வேண்டும். செல்போனை மட்டும் தூக்கி போட்டோம்னா எல்லாருமே நிம்மதியா இருக்கலாம். இந்த செல்போன் வந்து பிள்ளைகளை பாடாப்படுத்துது. யாரும் சாப்பிட கூட மாட்டேங்காங்க, செல்போன் எடுத்து உட்காந்துறாங்க. எங்களுக்கு சாப்பாடே வேண்டாங்க, எங்களுக்கு செல்போன் இருந்தா போதுங்கிற மாதிரி ஆயிப்போச்சு நிலம். அதே ஒரு பையன் என்ன செஞ்சா தெரியுமா உங்களுக்கு? பாத்ரூமுக்குள்ள செல்போன் எடுத்துட்டு போய், பாத்ரூம்ல செல்போன் இல்லாம இருக்கவே முடியாது போல, பாத்ரூம் போனாலும் செல்போன் எடுத்துட்டு போறாங்க. ஒரு 5 நிமிஷம் அதை வச்சுட்டு போனாதான் என்னவோ ஒரு சார்ஜ் ஏற்றிட்டு, சார்ஜ் ஏற்றுற கூட டைம் கொடுக்கறது கிடையாது. அந்த செல்போனுக்கு வாயிருந்தாலும் அழுதும் அந்த மாதிரி ஆகி நிலவு. ஆக நம்ம எதுக்கு அடிமையாயிட்டோம்? செல்போனுக்கு அடிமையாயிட்டோம். நாகரிகம் வளர வளர ஒரு காலத்துல இந்த டேப்பு அதுக்கு அடிமையானாங்க, அப்புறம் சிடி அதுக்கு அடிமையானாங்க, அதுக்கப்புறம் பென்ட்ரைவ் அதுக்கு அடிமையானாங்க, இப்ப செல்போன். நினைச்ச நேரம் நினைச்ச பாட்டை போட்டு எங்கனாலும் போய்க்க. அப்ப இதுக்கெல்லாம் மயங்காமல் இருக்க வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? தில்லை மாநகர் சிற்றம்பலவனாருக்கு, தில்லையினுடைய எல்லையை போய் வணங்கினாலே அவ்வளவு சிறப்பு. தில்லைக்கே போய் வழிபாடு செஞ்சா எவ்வளவு பெரிய சிறப்பு பாருங்க. தில்லையில யார் இருக்கா? ஆடை எடுத்திட்ட ஒரு பாதம் ஒன்றோ நம்மை ஆட்கொண்டதே என்று சொல்வதற்காக சிவபெருமான் அங்க நடனம் பண்ணி அந்த பாதத்துக்கு எடுத்த பொற்பாதம் பேரு. நம்ம எல்லாம் கேவலில் இருந்து இந்த சகல நிலைக்கு எடுத்து வந்த திருவடி எதுனா அந்த தூக்கிய திருவடி. தில்லை மாநகர் சிற்றம்பலவனாருக்கு, அங்க சுவாமிக்கு பேர் என்ன பேரு? சிற்றம்பலவனார். மாணிக்கவாசருக்கு எழுதிட்டு என்ன பண்ணாரு? மாணிக்கவாசக பெருமான் சொல்ல சிவபெருமானே கைப்பட திருவாசகத்தை எழுதி அழகிய திருச்சிற்றம்பலமுடையான் என்று சிவபெருமானே கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காரு. கொடுத்தாரா? அதுக்கு பார்த்துருக்கீங்களா? நான் பார்த்தது இல்லை சுவா. அது அம்பலத்த நடிகள்னு சொல்லி நம்ம பாண்டிச்சேரியில இருக்கு. அதை ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காரு, நான் அந்த இதை கையெழுத்தை பார்த்தே ஆகணும் அப்படின்னு உள்ள போயிருக்காரு. நிறைய பேர் தடுத்திருக்காங்க, இப்போ அப்படிலாம் போக வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையும் மீறி என்ன பண்ணியிருக்காரு, உள்ள போயிருக்காரு. 2 கண்ணும் போயிடுச்சு. சாமி போய் சந்தேகப்படலாமா? அப்படி பட்டு உள்ள போனாரு, 2 கண்ணும் போயிடுச்சு. அப்படி தில்லை மாநகர், அது மாநகர்னாரு. ஏன்னா கோயில் அப்படின்னாலே எதுதான்? சிதம்பரம் தான் கோயில். அப்ப மற்ற கோயிலாம் கோயில் இல்லையா அப்படின்னா மற்றதான கிளை கோயில். மூல கோயில் எதுனா சிதம்பரம். சித்து பிளஸ் அம்பரம் சிதம்பரம். நம்ம சித்தத்துல எப்பயுமே சிவபெருமான் நடனம் புரிந்து கொண்டே இருப்பார். சித்தத்தை சிவன்பாலே வைத்தார்க்கும் அடியே.
இந்த மனம் சித்தம் இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா தத்துவங்களால வேறையா இருக்கும். ஆனா கல்வியில ஆனா ஒரே பொருள் தான். ஆனா தத்துவங்கள்ல வரும்போது வேறு வேறு பொருளாக வரும். மனம் சித்தம். இந்த சித்தம் வந்து நல்லா தெளிவடையக்கூடிய இடத்துல நம்ம சுவாமி அங்க உள்ள வைத்து எந்த நேரமும் ஏற்றி போற்றி கொண்டே இருந்தால் சித்தத்தை விட்டு சிவபெருமான் அகலாமல் இருப்பார். சித்தத்தை சிவன்பாலே வைத்தார்க்கும் அடியேன், திருவாரூர் பிறந்தார்கள் எல்லாருக்கும் அடியேன், முப்போதும் திருமேனி தீண்டுவார்க்கு அடியேன், முழு நீர் பூசிய முனிவர்க்கும் அடியேன், அப்பாலும் அடி சார்ந்தார் அடியார்க்கும் அடியேன், ஆரூரன் ஆரூரில் அம்மானுக்கால். அப்ப நல்வினை வந்தாலும் பிறவி உண்டு, தீவினை வந்தாலும் பிறவி உண்டு. ஆணையின் நீக்கமின்றி போக்கு வரவு. எது? இந்த நல்வினைக்கு தீவினைக்கு போக்கு வரவு உண்டு. இந்த வினைகள் தப்புன்னா என்ன செய்யணும்? இருள் சேர் இறைவினையும் சேரா இறைவனை பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. இருள் சேர் இரு வினையும் சேரா இறைவனை பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. பொருள் நூலாகிய சாத்திரங்களையும் புகழ் நூலாகிய திருமுறைகளையும் பாடினாலோடைய நாம இந்த பிறவியிலிருந்து தப்ப முடியாது, வினையிலிருந்து தப்ப முடியாது. அப்ப என்ன செய்ய வேண்டும் என்றால், சாத்திர நூலாகிய பதிபது பாச உண்மையை உணர்த்துகின்ற சாத்திர நூலாக விளங்கக்கூடிய 14 நூல்களையும் கற்க வேண்டும். திருமுறை 12 திருமுறைகளை பாட வேண்டும். பாடினால் நமக்கு என்ன வராது? பிறவி வராது. இல்லை என்றால் பிறவி வந்து கொண்டேதான். அது சொல்றாரு, அல்லல் என் செய்யும் அருவினை என் செய்யும் தொல்லை வல்வினை தொந்தந்தான் என் செய்யும் தில்லை மாநகர் சிற்றம்பலவனாருக்கு எல்லை இல்லதோர் அடி. அத அன்னையர் அழகா சொன்னார். நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோள் என் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன். எப்படி சொன்னார் பார்த்தீங்களா? நாள் என் செய்யும். ஒவ்வொரு நாளும் பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமையா இருக்கே, இன்னைக்கு என்ன ஆக போதோ, இன்னைக்கு செவ்வாய்க்கிழமையா இருக்கு என்ன ஆக போதோ, கவலையே பண்ண வேண்டும். ஒரு நாளும் உங்களை ஒன்றும் துன்பம் செய்யாது. நம்ம இறைவனுக்கு அன்பாக அவனுக்கு அடிமைத்திறம் பூண்டு இருந்தால் நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோள் என் செய்யும். நாடி தேடி வருமா கோள்கள் வந்து உங்களை என்ன செய்யும்? 9 கோள்களும் வந்து துரத்தி வந்து என்ன செய்யும்? உங்களுக்கு வினை பயனை ஊட்டும். ஆனா உண்மையான அடியார்களா இருந்தால் அந்த கோள் உங்களை ஒன்றும் செய்யாது. நான்முகன் ஆதியாய பிரமாபுரத்து மறைஞான ஞான முனிவன் தானொரு கோளும் நாளும் வந்து அடியாரை வந்து நலியாத வண்ணம் முறை செய் ஆன சொல் மாலை ஓதும் அடியார்கள் வானில் அரசாழ்வர் ஆணி நமதேனரு ஞானசம் தேனவர் பொழில் கொள்ளாலை விலை சென்னல் துண்ணி. நான்முகன் ஆதியாய பிரமாபுரத்து மறைஞான ஞான முனிவன் தானொரு கோளும் நாளும் வந்து அடியாரை வந்து நலியாத வண்ண முறை செய் ஆன சொல் மாலை ஓதும் அடியார்கள் வானில் அரசாழ்வர். கோள் வந்து ஒண்ணு செய்யாது. நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோள் என் செய்யும் கொடும் கூற்று என் செய்யும். அது ஒண்ணு செய்யாது. யாருக்கு அடிபத்திரம் உண்டா? குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றேன். அதை நினைச்சாலே போதும், வினை வந்து ஒண்ணு செய்யாது. அதே போல இங்க அல்லல் என் செய்யும் அறிவினை என் செய்யும் தொல்லை வல்வினை தொந்தந்தான் என் செய்யும் தில்லை மாநகர் சிற்றம்பலவனாருக்கு எல்லையில்லதோ. எல்லையில்லாத அன்பு உணரும் சாமி மேல. இப்ப நமக்கு எல்லை கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. ஏன்னா சொற்பொழிவுக்கே வர்றதுக்கு நம்ம யோசிக்குவோம், நேரம் சொற்பொழிவு போவோமா வேண்டாமா அப்படின்லாம் நமக்கு யோசனை இருக்காது. சரி, அத நான் அடி வந்து எல்லாத்தையும் எல்லாம் எடுத்து வச்சு செஞ்சு உட்காந்துருக்கேன். 1/4 மணி நேரம் ஆச்சு, ஒருத்தர் ஆட வரல. தெரியாது. 7 மணிட்டையோ சரி இருக்கட்டும். சரி, அவரவருக்குள்ளபடி ஈசன் அருளாலே. சரி, அதனால தில்லை மாநகர் சிற்றம்பலவனாருக்கு எல்லையில்லதோர் அடிமை கொண்டு எல்லையில்லாத அன்பு இறைவன் மேல் நமக்கு வர வேண்டும். ஞானியுடைய அன்பு எல்லையெல்லாம் கடந்த அன்பு, நம்ம எல்லைக்கு உட்பட்ட அன்பு. அந்த எல்லையில்லாத அன்பை பெற வேண்டும் என்றால் அவர்கள் சொன்ன வழி நாம் நடக்க வேண்டும். அவ்வளவுதான். அவங்க என்ன சொல்லி வச்சிருக்காங்களோ அந்த சொன்ன முறைப்படி நாம் நடக்கணும். அவங்க என்ன சொல்லி வச்சிருக்காங்க? திருமுறைகள் பாட சொல்லியிருக்காங்க, சாத்திரங்கள் படிக்க சொல்லியிருக்காங்க, மலர் கட்டி சுவாமிக்கு போட சொல்லியிருக்காங்க, சிவபூஜை பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த பணியெல்லாம் செஞ்சா நமக்கு என்ன வராது? அல்லல் என் செய்யும் அறிவினை என் செய்யும் தொல்லை வல்வினை தொந்தந்தான் என் செய்யும் தில்லை மாநகர் சிற்றம்பலவனாருக்கு
எல்லையில்லதோர் அடிமை பூண்டு. அப்படி இருந்தா அன்பு பூண்டுன்னா நமக்கு எதுவுமே நாளும் கோளும் நம்மை ஒன்றும் செய்து விடாது. அதுவும் நல்ல அடியாருக்குன்னாரு. நல்ல நல்ல அடியாரவருக்கு மிகவே. அதனால உண்மையான பக்தியோடு நாம் இருக்க வேண்டும். சும்மா வேஷத்துக்காக வேஷம் போட்டுக்கிட்டு அடியார வேஷம் போட்டுக்கிட்டு எல்லா தவறும் நாம் என்ன செய்யக்கூடாது, செய்யக்கூடாது. அளவுக்கு இறைவனுக்கு நாம் உண்மையாக இருக்க வேண்டும். வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் இறைவனை நினைந்து கொண்டே இருக்க வேண்டும். அது மாதிரி பக்தி செலுத்தி கொண்டே இருக்க வேண்டும். ஒவ்வொருத்தவங்க பக்தி வெளியில தெரியாது. அது அந்தரங்க பக்தின்னு பேரு. நீங்க செலுத்துகின்ற அன்பு வெளியில தெரியாம இருக்கும். அதுதான் அந்தரங்க பக்தி. நான் சிவனடியாருங்க அப்படின்னு 4 பேருக்கு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. உங்களை பார்த்தாலே என்ன பண்ணுவாங்க, மற்றவங்க முடிவு பண்ணுவாங்க இவர் அடியாரா அடியார் இல்லையான்னு. சில பேர் திருநீர் கூட பூசிருக்க மாட்டாங்க. அவங்க எல்லையில்லாத அன்பு வச்சிருப்பாங்க சாமி மேல. நாம சாதாரணம் நினைப்போம். அதனாலதான் யாரையும் சாதாரணமாக எடை போட்டு விடக்கூடாது. அன்னைக்கு ஒருத்தர் பஸ் ஸ்டாண்ட்ல அப்படியே இப்படி உட்காந்து இருந்தாரு. நான் பக்கத்துல போனேன். போய் அவரை எப்படி எழுப்புனில்ல, அவரை தவத்தை கலைச்சிட்டனோ என்னமோ எனக்கு ரொம்ப இன்னும் வருத்தமாவே இருக்கு. அதை நினைச்சு நினைச்சு அவர் சாமியை தியானம் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அது கூட தெரியாம அவரை போய் அனுப்பிவிட்டேன். அதனால ஒவ்வொருத்தரும் எப்படி இருப்பாங்கன்னு சொல்ல முடியும். அதனால எப்பயுமே இறைவன் மேல் இந்த பிறவியில் நாம் அன்பு செலுத்தி இந்த பிறவியிலிருந்து நாம் தப்ப வேண்டும். எல்லையில்லாத அன்பு நாம் இறைவன் மேல் செலுத்த வேண்டும். அதுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் அவனுக்கு காலத்தை நம்ம பயன்படுத்தணும். இறைவனுக்கு புரியுது அவங்களுக்கு. இப்ப வீட்டுல இருக்கும்போது நீங்க இறைவனை பத்தியும் படிக்கலாம், பாடலாம், செல்போன்ல கேட்கலாம், எதுனாலும் செய்யலாம். ஆனா அதே மாதிரி டிவியும் இருக்கு. உங்களை மாத்துறதுக்கு டிவி இருக்கு, செல்போன் இருக்கு. நீங்க எது சூஸ் உங்க கையில தான் இருக்கு. எதை நீங்க சூஸ் பண்ணணும் உங்க கையில தான். நீங்க எதை சூஸ் பண்ணுவீங்க? வழக்கம் போல செல்போன் தான் அப்படிங்களா? கிடையாது. சும்மா இருக்கும் போதெல்லாம் இறை நாமத்தை சொல்லிக்கிட்டே இருக்கணும். குருநாதர் சொன்ன உபதேசம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம். தீட்சை எடுத்தவங்களுக்கு ரொம்ப வரப்பிரசாதம் எதுனா உங்களுக்கு கிடைத்த அந்த மந்திரம். இதுக்கு முன்னாடி நீங்க சொன்னது காட்டிலும் குருநாதர் திருவாக்கினால் இருந்து சொன்னால் அது எல்லையில்லாத புண்ணியத்தை அது தரும். ஆகினாலே சும்மா இருக்கும் போதெல்லாம் அந்த மந்திரத்தை சொல்லிக்கொண்டே இருக்கு. அல்லல் என் செய்யும் அறிவினை என் செய்யும் தொல்லை வல்வினை தொந்தந்தான் என் செய்யும் தில்லை மாநகர் சிற்றம்பலவனாருக்கு எல்லையில்லதோர் அடிமை கொண்டே இருக்கு. சிதம்பரம் நடராஜ பெருமான் மேல எல்லையில்லாத அன்பு நாம செலுத்த வேண்டும். செலுத்தினா எந்த வினையும் நம்மளை ஒன்றும் செய்து விடாது. நாளின் செய்யும் வினைதானின் செய்யும் என்னை நாடி வந்த கோழியின் செய்யும் கொடுங்கூற்றின் செய்யும் குமரேசரிதாலும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்தது. குருப்பம் அப்படி நினைச்சு பாருங்க. சாமி அந்த சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் அந்த 6 முகமும் தோளும் 12 தோளும் அந்த கடப்ப மாலையும் அப்படி அணிஞ்சு. கடப்ப மாலை எப்படி இருக்கு தெரியுமா உங்களுக்கு? கடப்ப மலர் எப்படி இருக்கும்? பந்து மாதிரி எனக்கு காமிச்சேன்னா அதை அப்படியே முழு போட்டு பாருங்க எப்படி இருக்கும் பாருங்க. அந்த மாதிரி நினைச்சு பார்க்கணும். நீங்க எதுக்கு மாலை போட்டுருக்கீங்க சார்? முருகபெருமானுக்கு தானே. வெரி குட், சிறப்பு. அப்படி சுவாமி அப்படி நினைச்சாலே நமக்கு வினையெல்லாம் ஒன்றும் செய்யாதான். அதே போல நடராஜ பெருமானுக்கு நாம் அன்பு செலுத்தினால் நமக்கு என்ன கிடையாது, நமக்கு வினை நம்மை ஒன்றும் செய்து விடாது அப்படின்னு இந்த பாட்டை சொல்றாரு. இப்ப நம்ம கதைக்குள்ள போயிருவோம். சிவ தர்மத்திரத்துல நம்ம முழுக்க முழுக்க பிராணாயாமம் தான் நிறைய வருது. போன வட்டமும் அதே தான் பார்த்தோம், இந்த வட்டமும் அதான் நிறைய சொல்றாரு. முன் கூறிய ஜபமும் தியானமும் இல்லாமல் பிராணாயாமம் சொன்ன மாத்திரைகளினால் செய்வது அகப்ப பிராணாயாமம் எனப்படும். முன்னாடி ஒண்ணு இருக்கு, சாரி. ஏற்கனவே நம்ம சொன்னோம். அதாவது பிராணாயாமம் செய்வதற்கு முன்னாடி நாடி சோதனை செய்ய வேண்டும். போனட்ட பார்த்தோமா? பார்க்கலையா? நீங்க ஒண்ணு அது போன வாரம் எடுத்ததுங்க. போச்சு வீட்டுக்கு போனாலே மறந்துடுது. நீ போன வாரம் நல்லா தெரிஞ்சுங்க. நாடி சோதனை செய்யாம பிராணாயாமம் செய்யக்கூடாது. நாடி சோதனை எப்படி செய்யணும்னா இருக்கு பாருங்க, வச்சுட்டீங்களா? இப்படி வைத்து இதை அடைக்க, இது துறக்க, இந்த 2 இதையும் வச்சுக்கிட்டு இதை இங்க வைக்கணும். சில இதுல பாத்தீங்கன்னா இதையும் உள்ள வச்சிருவாங்க. இந்த 2 இப்படி மட்டும் வைப்பாங்க. நமக்கு இங்க வைக்கணும். புருவ மத்தியில ஒண்ணு வச்சு இந்த அடைக்க, இது துறக்க. இடது நாசி வழியாக பூரகம் செய்ய வேண்டும். அதாவது முதல்ல நாடி சோதனை எப்படின்னா, பிராணாயாமம் செய்வதற்கு முன்னாடி மூச்சை உள்ள இழுத்து இடது நாசி வழியாக உள்ள இழுத்து வலது நாசியாக விடணும். எத்தனை மந்திரம் சொல்லணும்? நமக்கு அந்த 11 மந்திரம் இருக்குல்ல, 11 சம்கிதா மந்திரம்னு ஒண்ணு இருக்கு. ஓம் ஈசான மூர்த்திய நமக, ஓம் தத்புருஷராய நமக, ஓம் அகோர ஈதாய நமக சொல்லி 11 மந்திரத்தை உள்ள இடது நாசி வழியா இழுத்து வலது நாசி வழியா விட்டுறணும். 11 மந்திரத்தை சொல்லி விடணும்.
விடும்போது மெதுவா விடணும், இழுக்கும் போது மெதுவா இழுக்கணும். வேகமா ஓமி சாமி வேகமா எடுத்துடக்கூடாது. மெதுவா சொல்லி மெதுவா இழுத்து அப்புறம் அடைச்சு வலது நாசி வழியாக 11 மந்திரத்தை மெதுவா சொல்லி விடணும். அதே மாதிரி இடது நாசியை அடைச்சு வலது நாசி வழியாக 11 மந்திரத்தை உள்ள இழுத்து அடைச்சு இடது நாசி வழியாக 11 மந்திரத்தை விடணும். ஃபர்ஸ்ட் இடது நாசி வழியாக எப்பயுமே விடணும், உள்ள இழுக்கணும். உள்ள இழுக்கக்கூடியது எப்படி? இடது நாசி வழியாக 11 மந்திரங்களை சொல்லி வலது நாசியை அடைச்சிடணும், திறந்து விட்டுறக்கூடாது. அடைச்சு இடது நாசி வழியாக 11 மந்திரத்தை இழுத்து அடைத்து இடது நாசியை அடைத்து வலது நாசி வழியாக 11 மந்திரத்தை சொல்லி, இது நாடி சோதனை செய்வதுன்னு அர்த்தம். இந்த சோதனை செஞ்சுட்டு தான் நீங்க பிராணாயாமமே பண்ணணும். உள்ள இழுத்து மூச்சை நிப்பாட்டி வெளியே விடுறதெல்லாம் கணக்கு இருக்கு. கணக்கு இல்லாம எதுவும் செய்யக்கூடாது. அதுக்கு தக்க குருவை தேடி அவங்க சொல்லி கொடுத்தபடி நம்ம என்ன செய்யணும்? பிராணாயாமம் செய்யணும். அப்படி செய்யலைன்னா ஏதாவது ஒரு விளைவை அது ஏற்படுத்தி விடும். அப்படி ஏற்படுத்தினா என்ன செய்யணுங்கிறதையும் பார்த்து சொல்றாரு. அப்படி தெரியாம நீங்க பண்ணிட்டீங்க அப்படின்னா ஏதாவது உடம்புல ஏதாவது நோய்கள் வந்தா என்ன செய்யணுங்கிறதையும் சொல்றாரு. முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இடது நாசி வழியாக 11 மந்திரத்தை சொல்லி அடைத்து வலது நாசி வழியாக 11 மந்திரத்தை விடணும். இது வந்து நாடி சோதனைன்னு பேரு. அது மாதிரி வலது நாசி வழியாக 11 மந்திரத்தை சொல்லி அடைத்து இடது நாசி வழியாக விடணும். இது வந்து சுவாசம் பண்றது. அப்படின்னா சுவாசம் நல்லா ஃபங்க்ஷன் ஆகும். இந்த நாடி சோதனை செய்யறதுனால உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, நரம்பு மண்டலங்கள்லாம் வேலை செய்யும், மூளை நல்லா வேலை செய்யும், நோய் நொடிகள் வராது. புரியுதா உங்களுக்கு? இப்ப தெரிஞ்சுக்கோங்க, இப்ப சொல்றது தெரிஞ்சுக்கோங்க. என்ன, எந்த நோய்களும் வராது. டெய்லி மூச்சு பயிற்சி செஞ்சா ரொம்ப சிறப்பு. ஆயுள் கூடும். மூச்சை நிப்பாட்ட உங்களுடைய ஆயுள் கூடிக்கிட்டு, ஒரு நாளைக்கு நீங்க எத்தனை தடவை மூச்சு விடுறீங்க? 21,600 தடவை மூச்சு விடுறீங்க. இப்ப நிப்பாட்டி விட்டீங்கன்னா உங்களுக்கு குறையுமா குறையாதா? மூச்சு உள்ள நிப்பாட்ட உங்களுக்கு ஆயுள் கூடிக்கிட்டே போகும். சில பேர் பாத்தீங்கன்னா மூச்சு விடுறத பார்த்துருக்கீங்களா? விடுவாங்க. அப்படியே சீக்கிரம் ஆயுள் போகுதுன்னு அர்த்தம். மூச்சு வேகமா விட்டாங்கன்னா அவங்களுக்கு ஆயுள் ரொம்ப கம்மி, சீக்கிரம் அல்பாயுசுல போயிடுவாங்க. அந்த மாதிரி மூச்சு விட்டாங்கன்னா. நாய் பார்த்துருக்கீங்களா? எப்படி விடும் பார்த்துருக்கீங்களா? மூச்சு அதுக்கெல்லாம் சீக்கிரம் ஆயுள் முடிஞ்சிடும் நாய்க்கெல்லாம். புரியுதா உங்களுக்கு? புரியுதா? இந்த மாதிரி அதனால நம்ம மூச்சு விடும்போது மெதுவாக தான் விடணும். வேகமா சிலவர் பார்த்தீங்கன்னா ஓடிட்டு வந்து ரொம்ப இழப்பாங்க. அப்படியே நிதானமா மூச்சு விடணும். நீங்க நார்மலா மூச்சு விட்டாலே ஒரு நாளைக்கு நீங்க 21,600 தடவை மூச்சு விடுவீர்கள். அதை நீங்க மூச்சை நிப்பாட்டி விட்டீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு தூரம் நீங்க உள்ள மூச்சை நிப்பாட்டுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆயுள் குடிக்கிட்டே இருக்கும். ஆனா தக்க குருவை தேடி முறைப்படி மூச்சை நிப்பாட்டணும். புரியுதா உங்களுக்கு? பிராணாயாமம் முதல்ல நாடி சோதனை செஞ்சுட்டு இடது நாசி வழியா உள்ள இழுத்து வலது நாசி விட்டு, வலது நாசி வழியா இழுத்து இடது நாசி வழியா விட்டு முதல்ல சுவாசம் பண்ணிட்டு நல்ல. ஏன்னா சில பேருக்கு மூக்கடைப்பு இருக்கும், அந்த நேரத்துல பண்ண முடியாது. சில நேரங்கள்ல வந்து மூக்கடைப்பு உள்ளவங்க பண்ண முடியாது, ரத்த அழுத்தம் உள்ளவங்க பண்ண முடியாது. இதெல்லாம் நோய் வாய்ப்பட்டவங்க, அது மாதிரி இருதய நோயாளி இவங்கெல்லாம் பண்ண முடியாது. அதனால மற்றவங்க பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதெல்லாம் என்ன செய்யணும்னா நிதானமாக இந்த மூச்சு பயிற்சியை செய்ய வேண்டும். ஃபர்ஸ்ட் நாடி சோதனை செய்து முடிச்சதுக்கு அப்புறம் இப்படி வைத்து இடது நாசி வழியாக ஒரு மந்திரத்தை உள்ளே இழுத்து 4 மந்திரத்தை உள்ள மூச்சு நிப்பாட்டி நிக்கணும். அந்த நேரத்துல சிவபெருமானை தியானம் செய்யணும். அதை அடுத்து சொல்ல போறேன். ஒரு மந்திரத்தை உள்ள இழுத்து, அது எந்த மந்திரம் சொல்லணும்னா இந்த சங்கீதா மந்திரத்தை தான் சொல்லணும். குருநாதர் சொன்ன மந்திரத்தை காட்டி இந்த இதை சொல்லணும்னு சொல்லியிருக்காங்க. அது தெரியாதவங்க நீ என்ன செய்யுங்க, குருநாதர் சொன்ன மந்திரத்தை சொல்லுங்க. புரியுதா உங்களுக்கு? எனக்கு இதெல்லாம் வராதுங்க, எனக்கு ஓம் ஈசான மூர்த்திய நமக, ஓம் தத்புருஷ பக்தராய நமக எனக்கு வராது அப்படின்னா உங்களுக்கு குருநாதர் சொன்ன மந்திரம். அப்படி அதுவும் தெரியாதவங்க நமச்சிவாய மந்திரத்தை சொல்லுங்க. நாதன் நாமம் நமச்சிவாயவே, இச்சு சேர்த்து நமச்சிவாயன்னு சொல்லி சொல்லுங்க நாமத்தை. அப்படி சொல்லி உள்ள இழுங்க. ஒரு மந்திரத்தை உள்ள இழுத்து நிப்பாட்டி அடைச்சு உள்ள நிப்பாட்டும் போது 4 மந்திரத்தை உள்ள நிப்பாட்டிட்டு அதுக்கப்புறம் 2 மந்திரம் மட்டும் வெளியில மெதுவா விடணும். படக்குன்னு விட்டுறக்கூடாது. 2 மந்திரத்தை 2 மந்திரம் ஓம் ஈசான மூர்த்தி என்னவோ, ஓம் தத்புருஷ பக்தராய நமக. அதே மாதிரி ஒரு மந்திரம் இங்கிட்டு வலது நாசி வழியை இழுத்து, முதல்ல இழுக்கிறதுக்கு பேரு பூரகம் என்று பெயர், நிப்பாட்டுறதுக்கு கும்பகம் என்று பெயர், வெளியில விடுறதுக்கு ரேசகம் என்று பெயர். புரிஞ்சுச்சா? பூரகம், கும்பகம், ரேசகம். அதே மாதிரி பூரகம், கும்பகம், ரேசகம் முதல்ல இடது நாசி வழியா தான் ஃபர்ஸ்ட். எப்ப நீ ஆரம்பிச்சாலும் முதல்ல இடது நாசி வழியா தான் உள்ள
இழுக்கணும். இடது நாசி வழியா. ஆமா, இப்படி வச்சு இந்த முத்திரையை வச்சுக்கிட்டு சரிதானா? சரி, நீங்க இப்படி செய்யும் போது இந்த கை என்ன செய்யணும்? இப்படி தொங்க போட்டுறக்கூடாது. இப்படி தொங்க போட்டுறக்கூடாது. சின்முத்திரையை வச்சுக்கணும். சின்முத்திரையை வைத்துக் கொண்டு இதை புரிஞ்சுச்சா? புரியுதா சார்? இப்பயே அவங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப இருந்தே நாங்க ட்ரைனிங் எடுக்க பாருங்க அப்படின்னு. சரி, அதனால அது மாதிரி தடுவு முடிச்சிருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த நேரத்தில் நீங்க செய்யக்கூடாது. புரியுதா உங்களுக்கு? மற்ற நேரத்தில் செய்யலாம், ஏன்னா அது வேற ஏதாவது விளைவை ஏற்படுத்திடும். சிவயோகிகள் நாடி சோதனை செய்த பின் சரீரத்தில் பொருந்திய வியாதி போகும்படி பாவனை வழியினால் பின் விபரீத நாடி சோதனை செய்தால் அச்சரீரத்துக்கு பொருந்திய தலைவலி, கண்ணோய் முதலிய வியாதிகள் எல்லாம் போம். அதனால் நாள்தோறும் இப்படியே செய்தால் யோக சக்தி வரும். அப்ப ஏதாவது மாத்தி செய்துட்டா என்ன வந்துருமா? நோய்கள் வந்துருமா. அந்த நோயை தீர்க்கிறதுக்கு பிராணாயாமம். அதே இந்த பிராணாயாமத்திலே சகற்ப பிராணாயாமம் என்றும் அகற்ப பிராணாயாமம் என்றும் இரு வகையாகும். இது சகற்ப பிராணாயாமம் என்பது வாக்கினால் மந்திரத்தை உச்சரித்து மனத்தினால் சிவபெருமானை தியானம் செய்து பிராணாயாமம் செய்வது. இப்ப சொன்ன பாத்தீங்களா, உள்ள நிப்பாட்டும் போது சிவபெருமானை நினைக்கணும். உள்ள மூச்சை நிப்பாட்டுறீங்க பாத்தீங்களா, அந்த நேரத்தில் சாமியை நினைச்சு நீங்க மந்திரத்தை சொன்னீங்கன்னா உங்களுடைய மனமானது வெளியில போகாது, புறத்தை நோக்கி போகாது. புரியுதா உங்களுக்கு? எங்க வந்துடும்? உங்களுக்கு மனம் அடங்கி சிவத்தோட சித்தனை பண்ண வந்துடும். இல்லைன்னு வச்சுங்களேன், புறத்தை நோக்கியே ஓடிக்கிட்டு இருக்கும். அந்த நிப்பாட்டு நேரத்தில் சுவாமி நினைக்கணும். வேலை இருக்குங்களா? சரி சரி. முன் கூறிய ஜபமும் தியானமும் இல்லாமல் பிராணாயாமம் சொன்ன மாத்திரைகளில் செய்வது அகற்ப பிராணம். இப்படி இல்லாம ஜபமும் தியானமும் இல்லாம பிராணாயாமம் செஞ்சா அது அகற்ப பிராணாயாமம் என்று பேர். நமக்கு எது பெஸ்ட் அப்படின்னா சகற்ப பிராணாயாமம் தான் பெஸ்ட். அகற்ப பிராணாயாமம் எதுவுமே சொல்லாம மந்திரம் சொல்லாம மூச்சைகளுக்கே வைக்கணும் அப்படின்னா, இப்ப நம்ம மந்திரங்களை சொல்லி செய்யறதுனால நமக்கு செய்யக்கூடிய பிராணாயாமத்துக்கு சகற்ப பிராணாயாமம் என்று பெயர். இப்ப இந்த இதெல்லாம் சொல்லிக் கொடுக்காங்கல்ல, மூச்சு பயிற்சியெல்லாம் வெளியில சொல்லிக் கொடுக்காங்க, தியான காசு எல்லாம் சொல்லிக் கொடுக்காங்க, அது அகற்ப பிராணாயாமம் என்று பெயர். சகற்பம் அகப்பம் என்று இருக்கு. புரியுதா உங்களுக்கு? அதுவும் பாத்தீங்கன்னா சொன்ன மாத்திரைகளில் செய்வது. அந்த மாத்திரை அந்த நொடி அத்தனை செகண்ட் தான் இருக்குன்னா அத்தனை செகண்ட் தான் இருக்கணும், அதுக்கு மேல இழுத்துடக்கூடாது. சில பார்த்தீங்கன்னா 32 தாண்டி போய்கிட்டு இருக்கும், அது வரைக்கும் உள்ள மூச்சு இழுத்துக்கிட்டே இருப்பாங்க. இழுத்துக்கிட்டே இருந்தோம்னா அவ்வளவுதான். மூச்சை நிதானமா மெதுவா இழுத்து நிப்பாட்டி மெதுவா விடணும். அதே மாதிரி வலதுநாசி வழியை இழுத்து நிப்பாட்டி வாங்க சார், அப்படி இழுத்து விடணும். சரிதானா? இந்திரியங்கள் பிராணவாயு இயக்கவே இயங்கும். ஆகையினால் இந்திரியங்களை ஜெயிக்க எண்ணுகின்றவர் பிரணவாயுவை தன் வசம் விருத்தி செய்க. இந்திரியங்களை ஜெயித்தால் பயன் யாதனில் இந்திரியங்கள் ஜெயிக்க மாட்டாதவர் சமாதி அடைய பெறார்கள். இந்த இந்திரியங்களை நம்ம ஜெயிக்கலைன்னா நம்ம சமாதி நிலையை அடைய முடியாது. முதல்ல இந்திரியங்களை அடக்கணும் அப்படின்னா உங்களுடைய மனமானது அடிக்கடி எனக்கு உலகத்தை தாங்க ரொம்ப நாடுது, சிவபெருமான் நினைக்கவே மாட்டேங்க அப்படின்னா இந்த பிராணாயாமம் உங்களுக்கு உதவும். அப்படி அல்லாதவர்களுக்கு இது உதவாது. சாமியை ரொம்ப தியானம் பண்ணணும் அப்படின்னா இப்ப நம்மளே பாத்தீங்கன்னா இப்ப சிவ பூஜையில எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப சிவ பூஜையை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சிவ பூஜையை நாங்க செய்யும் போது பிராணாயாமம் செஞ்சுட்டு தான் சிவ பூஜைக்குள்ள போகணும். அதே மாதிரி நீங்க அனுஷ்டானம் பண்ணும்போது சமயத்தீட்சை எடுத்தவர்கள் அனுஷ்டானம் பண்ணும்போது நீங்க என்ன செய்வீங்க? பிராணாயாமம் செஞ்சுட்டு தான் நீங்க என்ன செய்வீங்க? ஜபமே செய்வீங்க. அதுக்கு முன்னாடி பண்றீங்களா? பிராணாயாமம் செஞ்சுட்டு தான் என்ன செய்யணும்? ஜபம் பண்ணணும். அப்படின்னாதான் மனமானது அடங்கி சிவத்தை நினைச்சுக்கிட்டு இருக்கும். அந்த நேரம் நீங்க ஜபம் பண்ணும்போது சிவத்தை தவிர வேற எதுவும் நினைக்காது. பிராணாயாமத்துல நீங்க என்ன செஞ்சிடணும்? மனதை கட்டுப்படுத்தி உள்ள நிப்பாட்டணும். அப்ப இந்த பிராணாயாமம் மனதை நம் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு இது அலைஞ்சு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். அது வாட்டு கண்ணை மூடுனீங்கன்னு வச்சுக்கோங்க, எல்லா சிந்தனையும் வரும். கண்ணை மூடுனா தான் எல்லா சிந்தனையும் வரும். கண்ணை திறந்தா கூட யாருக்கு எந்த சிந்தனையும் வரும். கண்ணை மூடுனா எல்லா சிந்தனையும் வரும். வருதுல்ல? வருதா இல்லையா? நான் கண்ணை திறந்தா கூட எனக்கு வர மாட்டேங்குது. கண்ணை மூடினாதாங்க எல்லா சிந்தனையும் வருது. பால்காரன் அப்பதான் வருவான், பேங்க்காரன் அப்பதான் வருவான், கடங்காரன் அப்பதான் வருவான். எல்லாமே கண்ணை மூடினா தான் வரும். கண்ணை திறந்தா எதுவும்.
அப்படி இந்த பிராணாயாமம் நமக்கு இந்த மனத்தை அடக்குவதற்கு நமக்கு உதவும். அதான் அதுக்கு பிராணன்னே பேரு. இந்த உயிரை இயக்குது பாருங்க பிராணன். கடைசி ஏன்டா என் பிராணனை வாங்குற அப்படிம்பாங்க. பார்த்துருக்கீங்களா? அது ரொம்ப முக்கியமான வாயு. நீங்க உறங்கும் போது அந்த வாயு மட்டும்தான் இருக்கும், மற்ற வாயு இருக்காது. தச வாயுக்கள்ல உதானன், சமானன், யானன், தேவதச்சன், தனஞ்சயன், பிராணன், இந்த வாயுல 10 வாயுக்கள்ல நீங்க உறங்க போகும்போது ஒரு வாயு மட்டும்தான் இருக்கும். அதை வச்சுதான் நீங்க என்ன செய்வீங்க? குரட்டையை போட்டுக்கிட்டு இருப்பீங்க. அந்த ஒரு வாயு இருக்க போய் தான், இல்லைன்னு வச்சுக்கோங்க சமாதிதான் நமக்கு. அந்த பிராணன் தான் கடைசி என்ன செய்யும், நீங்க உறங்கும் போது உங்களுக்கு அது வந்து துணை. அந்த ஒரு வாயு மட்டும் சாமி வச்சிருப்பாரு, மத்த எல்லா கருவிலையும் சுவாமி வாங்கிடுவார். சரி பாவம் பழச்சு போட்டோம் அப்படின்னு வச்சிருப்பாரு. கொஞ்சம் ஓவரா பில்டப் பண்ணணும்னு வச்சுக்கோங்க, அதுவும் இல்லை. சில பேர் எத்தனையோ பேர் உறக்கத்துலலாம் எழுந்துச்சு உயிர் போயிருது சில பேருக்கு. அதனால சகற்ப பிராணாயாமம், அகற்ப பிராணாயாமம். சகற்பம் அகற்பம். இறைவனுடைய மிகப்பெரிய கருணை இந்த பிராணாயாமம் நம்மளை வச்சிருந்து, நம்ம மற்ற கருவிலாம் எடுத்து வைத்திருந்து, காலையில எடுத்ததும் மறுபடியும் எல்லா கருவிகளையும் நம்ம கையில உடம்புல இந்த 36 கருவிகளையும் நமக்கு ஒப்படைக்கிறார். திருப்பி 31 கருவியை ஒன்றை வச்சுட்டு 30 எடுத்துருவாரு. அப்புறம் அந்த ஒன்னோட சேர்த்து 30ஐயும் பொருத்தி காலையில எழுந்துச்சு பார்த்தா நான் எங்க மாமா வீட்டில் இருக்கேனா எங்க வீட்டில் இருக்கேனான்னு செய்வோம். எடுத்ததுமே தெரியவே தெரியாது. நம்ம எங்க இருப்போங்கிறது விஷயமே கண்ணை முடிச்சது எங்க இருப்போம்னு எப்படி யோசிப்பீங்க? நம்ம வீட்டில் தான் இருக்கோமா, வேற எங்கேயும் இருக்கோமா, திடீர்னு எங்கேயாவது வெளியூர்ல யாத்திரையில இருக்கோமா அப்படின்னு கண்ணை முடிச்சு பார்க்கும்போது தான் தெரியும். உடனே தெரியாது, ஒரு நிமிஷம் ஆகும். ஏன்னா கருவிகரணங்களும் வந்து பொருத்தணும்ல, பொருந்தினதுக்கு அப்பதான் தெரியும். சில இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வெளியூருக்கெல்லாம் போனீங்கன்னா எங்கனையாவது கட்டாந்தரையில் அப்படி படுத்துருவீங்க. முடிச்சு பார்த்தா ஒரு மரத்தடியில் நிழல்ல படுத்துருவீங்க. நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு பார்ப்பீங்க. ஆனா வீட்டுல உறங்குறது போலயே தெரியும். ஆனா முடிச்சு பார்த்தா எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம உறங்கி கொண்டிருக்கோம். அப்பதான் நமக்கு தெரியும். புரியுதா உங்களுக்கு? அப்படி இந்த சகற்ப பிராணாயாமம், அகற்ப பிராணாயாமம் என்கின்ற இருவகை பிராணாயாமத்துல சகற்ப பிராணாயாமம் என்பது நமக்கு உத்தமம். சிவபெருமானை தியானித்து மந்திரங்களை உச்சரித்து செய்யக்கூடிய அந்த பிராணாயாமத்திற்கு சகற்ப பிராணாயாமம் என்று பெயர். அதை விடுத்து செய்கின்ற அந்த பிராணாயாமத்திற்கு அகற்ப பிராணாயாமம் என்று பெயர். ஆகையினாலே நமக்கு பயன் தருவது எதுவென்று கேட்டால் சகற்ப பிராணாயாமமே நமக்கு பயன் தரும், அகற்ப பிராணாயாமம் நமக்கு பயன் தராது. அதிக பலனை கொடுக்கக்கூடியது சகற்ப பிராணாயாமம். அப்ப பிராணாயாமம் செய்யாமல் எதையும் இந்த மனத்தை நாம அடக்க முடியாது. நீங்க என்னதான் நீங்க உட்கார்ந்து தியானம் பண்ணாலும் பிராணாயாமம் செஞ்சுட்டு உட்காந்தா அது பாட்டு மனம் அடங்கி நிற்கும், இல்லைன்னா அடங்கவே அடங்காது. பெரிய பெரிய ஞானிகள் எல்லாம் இந்த பிராணாயாமம் செஞ்சுட்டு தான் உட்காந்து தியானம் பண்ணுவாங்க. இப்ப சமாதி நிலை கூடுகின்றவர்கள் கூட பிராணாயாமம் செஞ்சுட்டு தான் என்ன செய்வாங்க, அந்த இதுல உட்காருவாங்க. இல்லைன்னா அவங்களால நினைச்சிக்க முடியாது, ஒரு நிமிஷம் உட்காந்துருக்க முடியாது, உட்காரவே முடியாது. சமாதி நிலை உடையவங்கலாம் பிராணாயாமம் பண்ணிட்டு தான் ஒரு இடத்துல அமைதியா உட்காந்துருவாங்க. அப்பதான் அவங்களுக்கு உள்ளம் பெரும் கோயில் உன்னுடம்பு ஆலயம் வள்ளல் பிரானாருக்கு வாய் கோபுர வாசல் தெல்ல தெளிந்தாருக்கு ஜீவனே அவங்களுக்கு சிவலிங்கமாக வரும். கல்ல புனைந்தும் காலா மணி விளக்கே என்று சொல்வதற்கிணங்க அவங்களுக்கு அப்பதான் மனமானது அடங்கி ஒரு நிலையில உட்காந்துருவாங்க. அப்ப கோயிலுக்கு போக முடியாது, உடம்பைய கோயிலாக்கிடுவாங்க, உள்ளத்தை ஆலயமாக்கிடுவாங்க, ஜீவனை சிவலிங்கமாக்கிடுவாங்க. அப்படி எல்லாத்தையும் இங்க உள்ளுக்குள்ள கொண்டு வந்து சிவத்தை ஏற்றி போட்டு அப்படியே சமாதி நிலை கூடி விடுவார்கள். உயிர் போமா அப்ப அவங்களுக்கு? போகாது. உடம்பு அப்படியே அழியாம இருக்கும். அப்படி உள்ள சமாதி நிலை கொடுக்கின்றவருக்கு அழியாம இருக்கும். பனையூர்ல போய் பார்த்தோம்ல, அழியாம இருந்துச்சு. 500 வருஷம் ஆனாலும் அவங்க அழியாம எப்படி இருந்துச்சு பார்த்தீங்களா? அது எந்த நேரமும் சாமியை சிந்திக்கிறதுனால. சிந்திச்சுக்கிட்டே இருந்தா உடம்பு அழியாது. எத்தனையோ பேர் உடலை அழிக்காம என்ன செய்யறாங்க, இந்த கண்ணாடி பெட்டியெல்லாம் உள்ள வச்சிருக்காங்க. அந்த கண்ணாடி பெட்டியில வச்சிருந்தா கூட ஒரு நாள் என்ன ஆயிரும், நாற்றம் வந்துடும். ஆனா இறைவன் வழிபாடு செய்கின்றவர்கள் இதை பார்த்தீங்கன்னா வாசம் வரும். வாசம் அப்படியே கமகமகமகமகம்னு இருக்கும். இறை தியானம் பண்றவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா அவங்க பக்கத்துல போய் நின்னாலே அந்த வைப்ரேஷன் நமக்கு இழுக்கும். ஒருத்தவங்க நல்லா தியானம் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க பக்கத்துல போய் நீங்க நின்னாலே போதும், உங்களுக்கு அந்த இது கிடைக்கும். இப்போ அப்படி இருக்கிற ஆளு ரொம்ப கம்மி. யாரும் யாரும் தியானம் பண்ற மாதிரி தெரியல. அப்படியே தியானம் பண்ணாலும் ஒரு நிமிஷம் தான், டக்குன்னு முடிச்சுட்டு அடுத்த வேலையை பார்க்க போயிடும்.
சிவ பூஜை பண்றவங்களாம் பார்த்தீங்கன்னா அந்த பிராணாயாமம் செஞ்சுட்டு தான் ஜபம் எப்படி பண்றோமோ அதே மாதிரி சிவ பூஜைக்கும் பிராணாயாமம் பண்ணிட்டு இது கரை சுத்தி அங்க சுத்தி எல்லாம் பண்ணிட்டு தான் சாமியை போய் தொட முடியும். எடுத்ததுமே பண்ணிட முடியாது. அப்புறம் ஆத்ம தத்துவாய சுதா ஓம் வித்யா தத்துவாய சுதா ஓம் சிவ தத்துவாய சுதா என்று அதரை சுத்தி தொடுமிடம் எல்லாம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் கரை சுத்தி அங்க சுத்தி எல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் தான் எங்க போக முடியும், பூசைக்குள்ளேயே போக முடியும். சுத்தி நம்ம பாருங்க, பூஜை பண்றதுக்கு நம்மளை சுத்திப்படுத்தணும், சாமிக்கு அபிஷேகம் பண்ற பொருளை சுத்திப்படுத்தணும், புறத்துல செய்யறதுக்கு எல்லா ரூல்ஸ் இருக்கு. ஒரு பூவை சுத்திப்படுத்தணும், சாமிக்கு போடுற பூவை சுத்திப்படுத்தணும், சாமிக்கு அரைச்சி கொடுக்குற சந்திரத்தை சுத்திப்படுத்தணும். திருநீர் மட்டும் சுத்தப்படுத்த வேண்டாம். ஏன்னா திருநீர் எப்பயுமே சுத்தமதாவது நீர் சொல்றதா, அதை நீங்க சுத்திப்படுத்த வேண்டாம். அதனால எல்லாமே இறைவனுக்கு சுத்திப்படுத்தாமல் சாத்தினால் அது இறைவனுக்கு போய் சென்று அடையாது. அது மாதிரி அன்ன அபிஷேகம் பண்றதுக்கு அதுக்கு மந்திரம், நெய்வேத்தியம் கொடுக்கறதுக்கு மந்திரம், ஆவரணங்கள் சாத்துறதுக்கு மந்திரம், எல்லாமே மந்திரம் சொல்லாம சாமிக்கு சாத்த முடியாது. அப்படி சாத்தினால் மீறி சாத்தினால் அது சிவபெருமானை போய் சென்றடையாது. அதுதான் தீட்சை பெற்றுக்கொண்டு சிவபெருமானை பூஜிக்க வேண்டும் என்று சொல்ற காரணம் அதுதான். சிவதீட்சை பெற்றுக்கொண்டு சிவபூஜை செய்தாலேயே முக்தி சித்தி ஆகாதுன்னு ஆறுமுகனாவில் எழுதியிருக்காரு. அதனால தீட்சை உடனே எல்லாரும் எடுத்து சிவபெருமானை தொட்டு பூசிப்பதற்கு சிவபெருமானை நாம் எல்லாம் வேண்டிக் கொள்வோம். சரிதானே? பூஜை பண்றவங்களாம் பேர்பட்ட சாமி அந்த 33 மற்ற ஒளிந்த தேவரும் காணாத சிவபெருமான் இப்ப நம்ம கையில இருக்காரு அப்படிங்கிற உணர்வோடு சிவ பூஜை பண்ணணும். அதுதான் சிறப்பு. ஏதோ எடுத்தோமா பெட்டியில இருந்து எடுத்து சாமியை வச்சு கடன்னு அபிஷேகத்தை பண்ணி உட்கார வச்சு ஒரு உணர்வே இல்லாம பூஜை பண்ணக்கூடாது. பூஜை பண்ண ஒரு உணர்வு இருக்கணும், ஒரு சொட்டு கண்ணீராவது வரணும். அதுதான் வழிபாடு. செய்கின்ற உபகாரங்கள் நினைக்கணும். அப்படி நீங்க நினைச்சீங்கன்னா உங்க தினசரி உங்க கண்ணுல இருந்து சொட்டு கண்ணீர் வந்துகிட்டே இருந்ததுன்னா உங்களுக்கு ஒரு நோய் வராது. உருகி உருகி வழிபடும் அடியவர் தமக்கு ஒரு நோய் அடையாவேங்கிறாரு ஞானசம்பந்தர். உருகி உருகி வழிபடும் அடியவர் தமக்கு ஒரு நோய் வந்து அடையா சொல்ற பார்த்தீங்களா? நோயே வராது. உருகுங்க. சொந்த பந்தங்களெல்லாம் நினைச்சு கண்ணீர் அடிக்கிறீங்களா? அதை விடுத்துட்டு சுவாமியை நினைச்சு கண்ணீர். இப்பேற்பட்ட சாமி நமக்கு எப்படி கருணை செஞ்சிருக்காருன்னு அதை நினைங்க. சிலவர் பார்த்தீங்கன்னா உட்காந்து வீணா காலத்தை போக்கி உட்காந்துக்கிட்டு இந்த பிள்ளைக்கு இப்படி இருக்குதே, இந்த சொந்த பந்தங்கள் இப்படி இருக்காங்களே அப்படின்னு தனியா உட்காந்து என்ன செய்வாங்க, அதை போட்டு நினைச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு சாமியை சிந்தனை பண்ணாலும் நல்ல கதியை கொடுப்பாரு. சும்மா உட்காந்துக்கும் சாமியை சிந்தனை பண்ணுங்க, எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணி விட்டுருவாரு. சொந்த பந்தங்கள்லாம் உங்களை நாடி வர ஆரம்பிச்சிடும். பிள்ளைகள் நல்ல ஒரு போஸ்டிங்ல போயிடுவாங்க. எல்லாம் அதாவது வேலையை அது கரெக்டாக நடந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் இறைவனோடு ஒன்றினால் ஒன்றரைன்னா கிடைக்காது. புரியுதா உங்களுக்கு? புரிஞ்சுச்சா சார்? யாரோட ஒன்றணும்? இறைவனோட. சாமிகிட்ட நீங்க அன்பு செலுத்த ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்க குடும்பத்தெல்லாம் யார் பார்த்துக்கிடுவா? நீ எல்லாம் இறைவன் செயல்னு சொல்லி செய்யும் போது அந்த செயலை யார் பார்ப்பா? சாமி தான் எடுத்து பார்ப்பார். நீங்களா நம்மளால ஒண்ணுமே செய்ய முடியாது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நம்மளால ஆகக்கூடிய காரியம் ஒண்ணுமே கிடையாது. எல்லாம் பெருமான்கிட்ட விட்டுட்டு எல்லாம் உன்னுடைய திருவருள் என்று அவனையே நினைந்து நினைந்து உருகினான். நாள் என் செய்யும், வினைதான் என் செய்யும், என்னை நாடி வந்த கோள் என் செய்யும், கொடுங்கூற்று என் செய்யும், குமரேச இது தாளும் சிலம்பும் சதங்கையும் சண்டையும் சண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே என்று சொல்வதற்கு எனக்கு ஒரு வினை வந்து உங்களை ஒன்று செய்யாது. நீ இறைவன் மேல அன்பு செலுத்தினான். நினைச்சா அத்தியானத்தோடு கூடிய சகற்ப பிராணாயாமம் செய்ய மாட்டாமல் சோம்பினவருக்கு அகர்ப பிராணாயாமம் முன்கூறிய திகழ்ந்த தாழ்ந்த பலனையை கொடுக்கும். அப்ப உயர்ந்த பலனை கொடுப்பது சகற்ப பிராணாயாமம், தாழ்ந்த பலனை கொடுப்பது அகர்ப பிராணாயாமம். நமக்கு எது சிறந்தது? சகற்ப பிராணாயாமமே சிறந்தது. சிவபெருமானை தியானித்து மந்திரங்களை உச்சரித்து கொண்டு பிராணாயாமம் செய்வது. அப்படி செய்தால் இந்திரியங்கள் உங்கள் வசப்படும், இல்லை என்றால் வசப்படாது. இந்திரிய வயமயங்கி பாட்டு பாடுறீங்களா திருவாசகத்துல? இறப்பதற்கே காரணமாய். அப்ப இந்திரியங்கள் வழி சென்றால் இறப்பு கண்டிப்பாக உண்டு. இந்திரியங்கள் வழி செல்லக்கூடாது. இந்திரிய வயமயங்கி அதுக்கு மயங்கி இறப்பதற்கே காரணமாய் அந்தரமே திரிந்து போய் அருநரகில் வீழ்வே இருக்கு. இந்திரிய வழி செஞ்சா கண்டிப்பா அருநரகம் கண்டிப்பா ரெடியா இருக்கு. இந்திரியங்கள் வழி செல்லாம இறைவன் வழி செல்வதற்கு உண்டான வாய்ப்பு.
இந்திரிய வயமயங்கி இறப்பதற்கே காரணமாய் அந்தரமே திரிந்து போய் அருணரகில் வீழ்வதற்கு சிந்ததனை தெளிவித்து சிவமாக்கி இணையாண்ட அந்தமில்லா ஆனந்தம் அணிகொள்தில்லை கண்டனே. எப்படி சொல்றாங்க? அப்ப இந்த வழியில நம்ம என்ன செய்யக்கூடாது? செல்ல பூதங்கள் ஐந்தாகி புலனாகி பொறியாகி வேதங்கள் அனைத்துமாய் வேதமில்லா பெருமையினை வேதங்களுக்கு எடுத்தாண்ட கிளரொளியை மரகதத்தை வேதங்கள் தொடுதேத்தும் விளங்குதில்லை கண்டேனேங்கிறாரு மாணிக்கவாசகர். இப்படி பாடுறாரு பாருங்க. திருவாசகம் எல்லாரும் பாடுறீங்களா? திருவாசகம் நீங்க முற்றுவதெல்லாம் சொல்லுங்க, புஸ்தகத்தை அப்பதான் எடுத்துட்டு வருவோம். மற்ற நேரம் அது பாட்டு பூஜை ரூம்ல இருக்குங்க அப்படின்னு படிக்கீங்களா? சரி, சந்தோஷம். டெய்லி பாடுறீங்க திருவாசகம், ரைட், சிறப்பு. டெய்லி பாடும்போதே அப்பப்போ ஒவ்வொரு பாடல்களா எடுத்து உங்களை உணர்வு ஊட்டுற மாதிரி ஒரு பாடல் எடுத்து நீங்க நல்லா அதுல மண்ணை செஞ்சு அதிலேயே உருகணும். ஒரு பாட்டை எடுத்துக்கிட்டு அப்படியே உருகி 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 உருகியா ஏதாவது ஒரு பாட்டை உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஃபேவரட் பாட்டை நீங்க வச்சுக்கிடணும். இந்த பாட்டை பாடினா எனக்கு உருகுதுங்க அப்படிங்கிற பாட்டை நீங்க செலெக்ஷன் பண்ணி வச்சுக்கிட்டு சாமிக்கு முன்னாடி பாடணும். அப்படின்னா உங்க கண்ணுல இருந்து கண்ணீர் பெருக்கு எடுத்து வரும். யானே போய் என் நெஞ்சும் போய் என் அன்பும் போய் வினையன் அழுதால் உன்னை பெறலாமே. எடுத்துக்கோங்க, உங்களுக்கு எந்த பாட்டு பிடிக்கும் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு சாமிக்கு முன்னாடி இந்த பாடலை பாடி உருகுங்க. உருகி வழிபாடு பண்ணா நமக்கு என்ன வராது? நோய் வராது. அதான் சொல்றேன். உங்களுக்கு என்ன பாட்டம், சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பதிகம் அவங்களுக்கு அப்படியே உருக்கும். அடியனுக்கு வந்து திரு ஏசரவு பாடுனா நமக்கு ஊருக்கு வந்துடும். திரு ஏசரவு உடையாள் வந்த நடுவே இருக்கும். சில பாடல்கள்லாம் வந்து பார்த்தோம்னா அதை பாடுனா நமக்கு சாமி முன்னாடி கண்ணீர். நம்மளையும் ஒரு பொருளாக அடியார் நடுவில் வச்சிருக்காரு அப்படிங்கிற அந்த உணர்வோடு பாடுனா நமக்கு கண்ணீர் வரும். ஏதோ யதார்த்தமா பாடினோம்னா கண்ணீர் வராது. அதனால உணர்வோடு நாம் என்ன செய்யணும்? இறைவனை வழிபாடு செய்ய வேண்டும். அப்ப இந்திரியங்கள் நம் வசம் இல்லாமல் இருக்க வேண்டும் என்றால் நாம சகப்பு பிராணாயாமம் செய்ய வேண்டும். ஆகையால் பஞ்சேந்திரியங்களை ஜெயித்தவர்களே சமாதியை அடைவார்கள். அப்படி யாரு இந்திரியங்களை ஜெயிக்கிறாங்களோ அவர்களே சமாதி நிலையை அடைவார்கள். இந்த பஞ்சேந்திரியங்கள் குதிரைகளைப் போல விடயங்களை சென்று பொருந்தும். இப்படி செல்லும் இந்திரியங்கள் வாயு செலுத்த செல்லும். அது வல்லாமல் தானாக செல்ல மாட்டா. அவ்வாயுவும் பிராணாயாமத்தை விதிப்படி நாள்தோறும் செய்த விடத்தே தான் இணைந்து இந்திரியங்களை செலுத்த மாட்டா. அதனால் ஆன்மாவுக்கு வசவிருத்தியா. இந்த பிராணாயாமம் செய்யும் போது இந்திரியங்கள் வந்து யாரு கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துடும்? உங்க கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துடும். இப்ப நீங்க நடந்து போறீங்க, சுட சுட அல்வா போட்டிருக்காங்க, நீங்க என்ன பண்ணுவீங்க? உடனே ஒரு காக்களவு கட்டுப்பான், அதெல்லாம் ரெண்டாவது பார்ப்போம் அப்படின்னு. அதாவது ஐம்புலன்கள் வழியா நம்ம சொல்றோம். இதெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா அதுக்கு நம்ம அடிமை ஆயிட்டோம். இது அவங்களுக்கு சுட சுட இட்லி போட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு அம்மா அப்படியே எடுத்து அப்படி வச்சுக்காங்க, உடனே கிடைச்சிங்க ஒரு 10 இட்லி வாசல கட்டுப்பா அப்படிங்கோம்ல. அது இழுக்கும், நம்ம பேரக்கூடாது. என்ன எடுத்துட்டு போகுது அப்படின்ட்டு அசால்ட்டம். அது மாதிரி பார்த்தீங்கன்னா ஆசை, உலகத்து மேல பற்று, சார் உலகத்தின் மேல் கொண்ட பற்று. உட்காருங்க தம்பியை கணும் சார். சார் இந்த உலகத்தின் மேல் கொண்ட பற்று, எதை பார்த்தாலும் அது ஆசை. ஆசையினால நாம் என்ன செய்ய முடியாது? இறைவனை அடைய முடியாது. அன்பினால் மட்டுமே இறைவனை அடைய. ஆசா நிகழம் துகள் ஆகினபின் பேசா அனுபூதி பிறந்ததுவே அப்படிங்கிறாரு. யாரு சொல்றா? அனுபூதியில அருணைநாத பெருமாள் சொல்றாரு. ஆசா நிகழும் துகளாயிரும், அதை உடைச்சு எரிஞ்சிடணும். ஆசையை உடைத்து எரிஞ்சாதான் என்ன வரும்? பேசா அனுபூதி பிறந்ததுவே. பேசாம இருப்போம், நல்லா தெரிஞ்சுக்கோ. குடும்ப அளவுக்கு யார்ட்டையும் பேசாம இருக்கிறது ரொம்ப நல்லது. பேசினாதான் அங்க வினையே வருது. எல்லாருக்கும் வினையே எங்க வருதுன்னா ஒரு ஆள்கிட்ட பேசுறதுனாலதான். பேசாம நீங்க வாட்டு இருங்க, ஒரு அப்படிதான் இருந்தாரு பட்டினத்தாரு. அவர் பாட்டு வீட்டை விட்டு வெளியில வந்துட்டாரு. ஓரளவுக்கு திறந்துட்டாருன்னு வைங்களேன். அந்த பெண்ணு 2 பேரும் பேசுனாங்களா, அப்படி இப்படி சுகமா அப்படி படுத்திருந்தாரு. அவங்க 2 பேரும் பேசுறது கையை எடுத்துட்டாரு. அதுக்கும் பேசுனாங்க, கையை வச்சிருந்தாலும் பேசுனாங்க, கையை எடுத்தாலும் பேசுனாங்க. இந்த உலகத்துல இப்படிதான் இருப்பாங்க உங்களுக்கு. நல்லா இருந்தாலும் பேசும், நல்லா இல்லாட்டினாலும் பேசும், உயர்ந்தாலும் பேசும், தாழ்ந்தாலும் பேசும். அதனாலே இந்த உலகத்தில் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்றால் சித்தாரை போலே தெரிய வேண்டும்னாரு. செத்தாரை போலதான் இந்த உலகத்துல தெரியணும். யாரு எது பேசாலும் கேட்கக்கூடாது. கேட்டா என்ன ஆகும்? நமக்கு தான் வினை உண்டாகும்.
அதுலயும் சில பேர் பாத்தீங்கன்னா ஒரு ஆள் பேசுறத கேட்டுட்டு இன்னொரு ஆள்கிட்ட மூட்டி விடுறது, இன்னொரு ஆள்கிட்ட சொல்றது அவங்ககிட்ட மூட்டி இவங்களுக்குள்ள சண்டை ஊட்டி விட்டு இவங்க வேடிக்கை பார்க்கறது அப்படின்னு. அவங்களுக்கு தான் நரக ரெடியா இருக்கான். போனதுல பார்த்தோம்ல, இந்த சண்டை மூட்டி விடுறவங்களெல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தவங்க குடியை கெடுக்கிறது, அடுத்தவங்களை சண்டை மூட்டி பாக்குறது, அவங்க எல்லாம் கண்டிப்பா நரகம் வாவான்னு கூப்பிடுமா. 28 கோடி நரகமும் வாவான்னு கூப்பிடுமா. புறம் பேசுறது நம்ம பார்த்தோம்ல, இதுக்கு முன்னாடி இந்த இதுல பார்த்தோம்ல, பார்த்தோமா பார்க்கலையா? அதனால புறங்குறது அதான் சொல்றேன். இந்த உலகத்துல வேற எதையும் சிந்திக்காம சிவபெருமானம் மட்டுமே சிந்தித்து கொண்டு செத்தாரை போலே இந்த உலகத்தில் நாம் தெரிய வேண்டும். இப்ப சரி, அது சொற்பொழிக்காகட்டும். இப்போ தென்காசியில அடி உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். எனக்கு தென்காசியில சொற்பொழிவு போயிருந்தேன். மாலை போட்டாங்க, வாங்கி அப்படி மேலே வச்சுட்டு சொற்பொழிவு முடிச்சுட்டு 1 மணி நேரம் முடிஞ்சிருச்சு. முடிஞ்சதுக்கப்புறம் 1 மணி நேரம் நல்லா தெரிஞ்சுக்கும். 1 மணி நேரம் பேசி முடிச்சுட்டு அந்த மாலை எடுக்க அதுல இருந்து பூரா அப்படி வேகமா ஓடுது. பூரா ஒரு இடத்துல நிக்காது. ஆனா அந்த 1 மணி நேரம் சொற்பொழிவு முடிவு வரைக்கும் மாலைக்குள்ள இருந்துருக்கு பார்த்துக்கோங்க. அது ஒரு இடத்துல நிக்காது. ஆனா இருந்து கேட்டு அதே மாதிரி நின்னாலும் ஒரே இடத்துல நின்றுகிட்டே இருக்கும். அதை பார்த்துருக்கீங்களா நீங்க? புராண பார்த்துருக்கீங்களா? அது மாதிரி சாமி அந்த உயிர் கேட்க வச்சிருக்காரு. அதான் உண்மை. எல்லாம் பெருமானுடைய திருவள். நம்ம கையில எதுவுமே கிடையாது. நம்ம பேச வைப்பதும் அவரே, உங்களை கேட்க வைப்பதும் பெருமான். அதனால நம்ம இந்திரியங்கள் வசம் செல்லாமல் நம்மளுடைய மனத்தை அடக்கி சிவத்தை சிந்தித்து கொண்டே இருக்க வேண்டும். சிந்தித்து கொண்டே இருந்தால் நமக்கு துன்பம் வராது. வினைகள் ஒன்றும் செய்து விடாது. அல்லல் என் செய்யும், அறிவினை என் செய்யும், தொல்லை வல்வினை தொந்தந்தான் என் செய்யும், தில்லை மாநகர் சிற்றம்பலவனார்க்கு எல்லையுள்ளதோர் அடிவு கொண்டே இருக்கு. அப்போது ஆன்மா மேலாகிய போக மோட்சமாகிய இரு பயனையும் அடைதல் பொருட்டு மாமிசமுடைய தூள சூட்சுமமாகிய சரீரத்தை நேராக செய்து இந்திரியமாகிய பரிசுகளை பூட்டி வாயுவை சமட்டியாக பிடித்து கொண்டு தேர்ப்பாகனாய் அசைவில்லாமல் நிர்விகாரியாயிருந்து சந்ததி மாத்திரத்தில் அதோதிய சரீரத்தை செலுத்துவார். இப்ப நான் சொல்றேன் பார்த்தீங்களா, இப்ப நம்ம இந்த பிராணாயாமம் செய்யறத தேர் மாதிரி ஆக்கி அது அசைவு எப்படி தேர் அசையாமல் நிக்கிறது போல நின்று நாம பிராணாயாமம் செய்யணும். அசைவோடு பிராணாயாமம் செய்யக்கூடாது. பிராணாயாமம் செய்யும் போது இன்னொன்னுன்னா நீ அதிகாலையில செய்யணும். அதுதான் ரொம்ப முக்கியம். பிராணாயாமம் செய்யும் போது அதுக்குதான் பூஜையெல்லாம் வெள்ளனத்திலேயே முடிச்சிருங்க, 6 மணிக்குள்ள முடிச்சிருங்கன்னு சொல்ற காரணம் அதுதான். நீங்க கொஞ்சம் லேட்டா செய்ய என்ன ஆகும்னா எல்லா சப்தமும் உங்களுக்கு உங்களை வெளியில தான் போக வைக்குமே தவிர மனதை அடக்குவதற்கு ஏதுவான வாய்ப்பு இருக்காது. அதனால ஞானிகள்னா வைகறை காலத்துல எழுந்து சிவ பூஜை செய்யுங்கள் என்று முன்னோர்கள்லாம் சொல்றாங்க. அதிகாலையில் ஒரு சத்தம் இருக்காது, பால்காரன் சவுண்ட் இருக்காது, பேப்பர்காரன் சவுண்ட் இருக்காது, வேற எந்த சத்தமுமே என்ன செய்யாது, இருக்காது. அதனால அந்த நேரத்துல நாம இந்த வைகறை பொழுதுல அதிகாலை காலையில் 4 to 6, சாயங்காலம் 4 to 6 அந்த பாட்டை சொல்றாருல அப்பசாமி சொல்றாருல, அதாவது அதிகாலை 4 to 6 சாயங்காலம் இந்த நேரத்துல நாம மனத்தை அடக்கி பிராணாயாமம் செய்து ஜபம் செய்தால் 5 எழுத்தை ஓதினால் இறைவனுக்கு அன்பு செய்வதற்கு ஏதுவாக இருக்கும். அதெல்லாம் சொல்றாரு அப்பசாமி. அதனால நம்ம வைகறை பொழுது நம்ம எப்பயும் பயன்படுத்தணும். இன்னும் மார்கழி தான் முடிஞ்சிருச்சு இல்லைங்க, இனிமே இல்லாட்டா எந்திரிச்சிக்கலாம் அப்படின்லாம் என்ன செய்யக்கூடாது. எப்பயும் போல எதுக்காக உங்களுக்கு மார்கழி மாசம் உள்ள வெள்ளனத்துல எந்திரிக்க வைக்கிறாங்கன்னா அடுத்து எல்லா மாசமே நீங்க அப்படி தொடர்ந்து எந்திரிக்க வேண்டும் என்பதற்காகத்தான். இந்த மார்கழி மாசம் 30 நாள் நீங்க எந்திரிச்சு பழகிடுவீங்களா, அதுக்கப்புறம் நீங்க தை 1 வந்ததும் தை 1 கூட எந்திரிச்சிருவாங்க. அந்த தை 2 வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்பாடா இனிமே இழுத்து அதை விட்டுறணும். நம்ம இது தொடர்ந்து இதை கன்டினியூ பண்ண ஆரம்பிச்சோம். எப்பயுமே நாம காலத்துக்கு எந்திரித்து நாம இறைவனை வழிபாடு செய்தால் உத்தமம். ஏற்கனவே சொல்லல, 3 மணிக்கு எந்திரிச்சா முனிவன், 4 மணிக்கு எந்திரிச்சா ஞானி, 5 மணிக்கு எந்திரிச்சா அறிஞன், 6 மணிக்கு எந்திரிச்சா மனிதன், 7 மணிக்கு எந்திரிச்சா எருமை, 8 மணிக்கு எந்திரிச்சா காட்டெருமை. அதுக்கு மேல எந்திரிச்ச போது கணக்கே கிடையாது, அவங்க லிஸ்டே வரமாட்டாங்க. மதியமா நைட்டு 2 மணிக்கா, அது முனிவருக்கும் மகா முனிவர். அவங்க எல்லாம் 2 மணிக்கு எந்திரிச்சாங்க மகா முனிவர். அவங்க ஹஸ்பண்ட் 2 மணிக்கு எந்திரிக்கிறாங்க. உண்மையிலே முனிவருக்கெல்லாம் தாண்டி மகா முனிவர். அவரெல்லாம் 2 மணிக்கு எந்திரிச்சு பூ பறிக்க போறாங்க, 2 மணிக்கு எந்திரிச்சு பூ பறிக்கிறாங்க.
இல்ல 2 மணிக்கு எந்திக்கிறது ரொம்ப சிறப்பு. நம்ம பதஞ்சலி முனிவர், பதஞ்சலி வியாக்கிரபாதர் 2 மணிக்கு எந்திரிச்சு பூ பறிக்கிறது சுவாமிகிட்ட புலிக்காலும் புலிக்கண்ணும் கேட்டார். அந்த 2 மணிக்கு வெளிச்சம் தெரியாது, புலிக்கண்ணு புலி காலும் கேட்டார். கேட்டு அந்த நேரத்துல மலர்கள் எல்லாம் பறிச்சு, அந்த நேரத்துல ரொம்ப சுத்தமான மலர்களா இருக்கும். அந்த வண்டுகள் போய் மொய்ப்பதற்கு முன், அந்த பூவினுடைய தேனை உரிவதற்கு முன்னாடி போய் நாம் அந்த மலர்களை பறித்து சிவபெருமானுக்கு சாத்த வேண்டும். அதுதான் உத்தமம். அதான் உத்தமத்தின் உத்தமம். 6 மணிக்கு பறிச்சா உத்தமத்தின் மத்தியமம், 6 மணிக்கு மேல பறிச்சா உத்தமத்தின் அதர்மம். நீங்க எதை அது மாதிரி சாமிக்கு சாத்தக்கூடிய மலர்கள் வெள்ளை மலர்களாக இறைவனுக்கு சாத்தினால் உத்தமத்தில் உத்தமம். வெள்ளை மலர்கள் இப்ப நந்தியாவத்தம், வெண்டாமரை, வெள்ளை கலர்ல பாதிரி பூவு, இதெல்லாம் வெள்ளை மலர்களாக இறைவனுக்கு சாத்தினால் உத்தமத்தில் உத்தமம். சிகப்பு கலரா நான் சாத்துறேங்க, செம்பருத்தியா சாத்துறேன் அப்படின்னா ஒரே கலராக சாத்தினால் உத்தமத்தில் மத்தியம். எல்லா கலரும் சேர்ந்து சாத்துறேன் அப்படின்னா உத்தமத்தில் அதர்மம். அவங்களுக்கு இறைவனை இப்ப ஆகமத்தில் என்ன சொல்றதுன்னா, நடராஜ பெருமானை வெண்மலர்களால் என்ன செய்யணுமா, நம்ம அலங்கரித்து பார்க்க வேண்டும் என்று நூல்ல சுவாமி எழுதி வச்சிருக்காரு. ஆகமத்துல நடராஜ மூர்த்தத்தை வெள்ளை மலர்களால அலங்கரிக்க வேண்டும். நாங்களாம் முன்னாடி ரொம்ப அதை சாத்தி சாத்தி அளவு பார்ப்போம். நந்தியாவரத்த மலர்களால இது தூக்கி எத்தனை ஊன்றி எத்தனை நந்தவனத்துல பறிச்சு முடியாது, அவ்வளவு மலர்கள் இருக்கும் முன்னாடி. இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு வளர்த்தாச்சு, மறுபடியும் வந்துருச்சு நிறையா. காலையில் இப்ப அந்த மலர்கள் தான் சாத்துறோம், ஆனா அது நைட்டு தான் போகுது. இப்ப காலையில கெட்டுற பூ நைட்டு தான் போகுது. இப்ப அங்க மற்ற மலர்கள் இந்த ரோஸு எல்லா எல்லா கலந்த பூவெல்லாம் இப்ப நம்ம சீரம் காலையில சாத்துறோம். ஆனாலும் அதுலயும் பாத்தீங்கன்னா ரொம்ப உத்தமத்தில் உத்தமம் எது அப்படின்னா, நந்தனவன மலர்களை எடுத்து இறைவனுக்கு சாத்துவது உத்தமத்தில் உத்தமம். நந்தனவனத்துல இருந்துதான் சுவாமிக்கு பறிச்சு என்ன செய்யணும். ஏன்னா நந்தனவனத்தில் இருக்கக்கூடிய மலர்கள் எல்லாம் சிவபுண்ணியம் செய்தவை. ஞானசம்பந்த பெருமாள் அப்படி பாடிக்கிட்டே போனாரு. சிதம்பரத்தை பார்த்தாரு. சிதம்பரத்துக்கு வேம கோயிலுக்குள்ள போகல, வெளியில நந்தவனம் இருந்தது. நந்தவனத்தை முதல்ல விழுந்து கொடுத்தாரு. அங்க இருக்கக்கூடிய உயிர்கள் எல்லாம் சிவபுண்ணியம் செய்தவை அப்படின்னு அதை வணங்கி விட்டுட்டு தான் எங்க போனாராம். அது ஞானசம்பந்த பெருமாள் வரும்போது எல்லா மலரும் அப்படியே பூத்து மலர்ந்துதான். வெண்டாமரையெல்லாம் அப்படி சிரிச்சதான். எங்கள் பாலராவாயர், எங்கள் ஆளுடைய பிள்ளை வருகிறார் அப்படின்னு சொல்லி வெண்மலர்கள் வளர்ந்துதான், குயில்கள் குவியதான், மயில்கள் ஆடியதான் அப்படின்னு சொல்லி சேக்கிர சுவாமி அப்படி வர்ணிக்கிறேன். ஏன்னா வர்றது யாரு? ஆளுடைய பிள்ளை, சிவபெருமானுடைய பிள்ளை. அப்பர் சாமிகளுக்கு என்ன சொல்லுவீங்க? ஆளுடைய அரசு. சுந்தரமுத்து சாமிகளுக்கு என்ன சொல்லுவீங்க? ஆளுடைய நம்பி. மாணிக்கவாச பெருமானுக்கு என்ன சொல்லுவீங்க? இது எப்படி வச்சுக்கீங்க? ஆளுடைய அடிகள். ஆளுடைய அடிகள். அவர் அந்த திறத்துல தான் இருந்தாரு. முழுக்க முழுக்க ஞானமாக திகழ்ந்தார் மாணிக்கவாச பெருமான். ஆளுடைய பிள்ளை, ஆளுடைய அரசு, ஆளுடைய நம்பி, ஆளுடைய அடிகள். சரிதானா? இது ஒரு இடத்துல சென்னையில சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஸோ அடுத்து இந்த மாதிரி நிறைய சொல்லுங்க அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் சென்னைக்கு போகவே முடியல. அவங்க சென்னைக்கு சொல்றாங்களோ அதுல இருந்து சென்னைக்கு போகவே முடியல. அவங்க சொல்றதுனால நமக்கு போக முடியாத சூழ்நிலையா இருக்கு. திருவள்ளுவர் கொட்டிக்கிட்டோம். அதனால நம்ம வெண்மலர்களாக இறைவனுக்கு காலையில எடுத்து சாத்த வேண்டும். நந்தியாவர்த்தம் போன்ற மலர்களை எல்லாம் சேகரித்து, அதுவும் 6 மணிக்குள்ளாகவே அந்த மலர்களை எல்லாம் பறித்து, அந்த வண்டுகள் உண்பதன் முன் அந்த மலர்களை பறித்து நாம் இறைவனுக்கு சாத்த வேண்டும். திருநாமம் 5 செப்பாராயில், திறமுருகால் தீவன்னர் பேசாராயில், ஒரு காலம் திருக்கோயில் சூழாராயில், உண்பதன் முன். எது உண்பதன் முன்? அந்த மலருடைய தேனை இந்த வண்டு போய் உண்பதன் முன் அந்த மலரை பறித்து இறைவனுக்கு உண்பதன் முன் மலர் பறித்து உண்ணாராகி, அருநோய்கள் கிடத்திரு வெந்நீர் அணியாராகி, அழியற்றால் பிறந்தவாறு ஏதோ எண்ணில் பெருநோய்கள் மிக நடிய பெயர்த்தும் செத்தும் பிறப்பதற்கே தொழிலாகி இறக்கின்றாரே என்று சொல்வது. இதெல்லாம் செய்யலைன்னா நம்ம பிறந்து இறந்துக்கிட்டே இருக்க வேண்டியதான். 5 எழுத்து சொல்லணும். என்ன செய்யணும்? திருநாமம் 5 எழுத்தும் செப்பாராகி, திறமுருகால் தீவன்னர் பேசாய், சாமியை பத்தி பேசிக்கிட்டே இருக்கணும். ஒரு காலம் திருக்கோயில், தினசரி ஒரு காலமாவது இறைவன் கோயிலுக்கு வரணும். உண்பது முன் மலர் பறித்து கொடுத்துட்டு சாப்பிடணும். அருநோய்கள் கெட திருவெண்ணீர் அணியணும். இதெல்லாம் செய்யாம காலத்தை வீணாக போக்கி பிறப்பதற்கே தொழிலாகி இறக்கக்கூடாதுன்னு நம்ம அருளாகவே சொல்றோம். சரி, அப்படி பெரிய நிலத்தில் தொழில் செய்வது போல் கர்த்தாவுக்கு சூரியன், காந்தக்கள் இவற்றின் சந்ததி மாத்திரத்தில் அவை காரியப்படுவது போல உலகமும் சிவன் சந்ததி மாத்திரத்தில் காரியப்படும்.
சூரிய ஒளி அந்த சூரியகாந்த கல்லுல அப்படி பட்டதுமே எப்படி அது நெருப்பு பொறியை கக்குகின்றதோ அதே போல சிவபெருமான் அந்த நினைத்த மாத்திரத்திலே இந்த உலகத்தை சாமி என்ன பண்ணிடுவாரு. அவர் நினைச்ச மாத்திரம் எதையும் சங்கல்பத்தில் சிவபெருமான் எதையும் செய்யக்கூடியவர். அது மாதிரி சங்கல்பத்தினாலே எல்லாவற்றையும் காரியப்படுத்தக்கூடியவர் சிவபெருமானே. இப்ப படைப்பு தொழில பிரம்மா செய்கிறார் அப்படின்னா அவருக்குள்ள இருந்து அதிர்த்து நின்று சிவபெருமான் செயல்படவில்லை என்றால் பிரம்மாவால என்ன செய்ய முடியாது, படைப்பு தொழில செய்ய முடியாது. விஷ்ணுவால காக்க முடியாது, ருத்ரனால ஒடுக்க முடியாது, மகேஸ்வரனால மறைக்க முடியாது, சதாசிவமூர்த்தியினால அருள் செய்ய முடியாது. அப்ப எல்லாத்துக்குள்ள இருந்து செய்வது யாருன்னா சிவபெருமான் ஒருவரே. அவருக்குள்ள இருந்து அந்த அதிதெய்வத்துக்குள்ள இருந்து இவர் என்ன செய்யறாரு, அதிர்ஷ்டத்திலிருந்து நிலைக்களமாக இருந்து அந்த தொழிலை சிவபெருமான் செய்கின்றார். இப்ப சிவபெருமானே எல்லாம் செஞ்சிருவாரு. ஆனா உயிர்களுக்கும் பதவி கொடுக்க வேண்டும் என்பதற்காக அதுவும் அந்த உயிர்கள் கேட்டுக்கொண்டதுக்கு இணங்க எப்பவுமே சாமி இந்த விருப்பம் உயிர்களுக்கு என்ன விருப்பம் இருக்கோ அதைத்தான் சுவாமி செய்யும். இஷ்டம்லாம் செய்ய மாட்டார். அப்ப அவங்க விருப்பப்படுறதுனால படைப்பு தொழிலை பிரம்மாவுக்கும், காத்த தொழிலை விஷ்ணுவுக்கும், ஒடுக்குற தொழிலை ருத்ரருக்கும், மறைத்த தொழிலை மகேஸ்வரருக்கும், அருள் தொழிலை சதாசிவமூர்த்திக்கு சிவபெருமான் வழங்கிட்டார். அவரவர்கள் விருப்பத்துக்கு தகுந்தவர். இப்ப நாம அதுக்கெல்லாம் ஆசைப்படணுமா? நான் சதாசிவமூர்த்தியா இருந்து சிவலிங்கமா இருந்து நான் என்ன செய்ய போறேன், அருள் தொழிலை செய்ய போறேன் அப்படின்னு நினைச்சாலும் சிவபெருமான் கொடுப்பாரு. விஷ்ணு கேட்டாரு, காஞ்சிபுரத்துக்கு நம்ம போறோம்ல, கட்சி மேட்டரியில அவர் கேட்டாரு, விஷ்ணு நான் சிவலிங்கமாக ஆக வேண்டும் கேட்டாரு. சிவபெருமான் கொடுத்தாரு. அங்க சிவலிங்கமா விஷ்ணுதான் இருக்காரு. நீங்க இப்பயும் போனீங்கன்னா அங்க விஷ்ணு சிவலிங்கமா இருப்பாரு. அதை கூட சிவபெருமான் கொடுத்தாரு. சிவலிங்கமாக போறிய பந்தப்பா அப்படின்ட்டாரு. யாரு எது கேட்டாலும் சாமி இல்லைன்னு சொல்றதே இல்லை. அவருடைய வேலை என்னன்னா இந்த உயிர்கள் என்ன விருப்பப்படுதோ இந்த இச்சாசக்தியை மட்டும் சுவாமி நம்ம கிட்ட ஒப்படைச்சிடும். கிரிய ஞானத்தெல்லாம் சிவபெருமான் பார்த்துக்குவார். இந்த உயிர்கள் என்ன விருப்பப்படுதோ அந்த விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி பிறகு அந்த விருப்பத்தை நம்ம யார்கிட்ட செலுத்தணும்? இதை எப்படி யோசிக்கீங்க? சிவபெருமான்ட்ட செலுத்தணும். சிவபெருமான்ட்ட செலுத்தினாதான் நமக்கு பிறவி வராது. மற்ற உலகத்துல செலுத்தணும் பிறவி வந்துகிட்டே இருக்கும். என் குழந்தை மேல எனக்கு ரொம்ப பற்றுங்க, பிறவி எடுத்துட வேண்டியதுதான். அடுத்த பிறவி பிள்ளைகள் மேல பற்று இருந்தா பிறவி வரும். சொந்த பந்தங்கள் மேல பற்று இருந்தா பிறவி வரும். எனக்கு எங்க சித்தி சித்தப்பா மேல எனக்கு அவ்வளவு பற்றுங்க அப்படின்னா அடுத்த பிறகு எடுத்து இந்த மறுபடியும் ஒருக்கா என்ன ஏதாவது பந்தத்துல மாட்டி விட்டுருவாரு சாமி. சொந்த பந்தங்கள் இருக்கணும், இல்லைன்னு சொல்லலை. ஆனா பாசம் இருக்க வேண்டுமே தவிர பற்றுதல் இருக்கக்கூடாது. புரியுது அவங்களுக்கு? பாசம் வேற, பற்றுதல் வேற. பற்றுதல் என்பது ஒன்றுதல், அவங்கதான் எல்லாமே அப்படின்னு ஒன்றுதல் இருக்கக்கூடாது. அந்த பாசத்தையும் சாமி என்ன பண்ணுவாராம், உங்களுக்கு பக்குவம் வந்த காலத்தில் சிவபெருமான் அந்த பாசத்தை மெதுவா உருவாராம். டக்குன்னு உருவிட மாட்டாராம். பாசம் எனும் தாழ் உருவி அந்த பாசத்தை எப்படி உருவாராம், மெதுவா உருவார். நீங்க இந்த உலகத்துல அனுபவப்படும் போதே நீங்க உணர்வீங்க, என்ன வாழ்க்கை, சொந்த பந்தங்க துட்டுன்னா வருதுங்க, இல்லைன்னா வரமாட்டேங்க அப்படின்னு உங்களை சாமி உணர்த்துவாரு. புரியுது அவங்களுக்கு? அப்போ உங்களுக்கு என்ன ஆயிரும், சொந்த பந்தங்க மேல அவ்வளவுதான் அப்படின்னு ஆயிரும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா நீங்க என்ன பண்ணிடுவீங்க, அதுல இருந்து வெளியே வந்துடுவீங்க. அப்ப இறைவன் தான் நமக்கு எல்லாம் அப்படிங்கிற நிலை உங்களுக்கு வந்துடும். அது வரைக்கும் நீங்க சொந்த பந்தத்தை நாடிட்டு தான் இருப்பீங்க, அவங்களோட உறவை வைத்து கொண்டுதான் இருப்பீங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, எனக்கு தெரிஞ்சு ஒரு பிள்ளைய மேல அவங்க அவ்வளவு பற்று வச்சிருந்தாங்க. அந்த பிள்ளையே இன்னைக்கு கொண்டு போய் முதியோர் இடத்துல கொண்டு போய் சேர்த்துருச்சு அந்த பெரியவங்களை. அப்படி பிள்ளை மேல பற்று இருந்தவங்களும் முதியோர் இடத்துல கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. அப்ப எப்படி இருக்கும் பாருங்க. என் பிள்ளைன்னு அவ்வளவு உயிரோட இருந்தாங்க, உயிர் மேல உயிர் வச்சிருந்தாங்க அந்த பிள்ளை மேல. கல்யாணம் முடிச்சாங்க. முடிச்சதுக்கு அப்புறம் அந்த ஹஸ்பண்ட் முடிஞ்சது கொண்டு போய் உங்க அம்மா தொல்லை தாங்க முடியல, கொண்டு போய் முதியோர் இல்லத்துல கொண்டு போய் சேருன்னு சொல்லி கொண்டு முதியோர் இல்லத்துல சேர்த்துட்டாங்க. அப்ப எவ்வளவு வருத்தமா இருக்கு, வேஸ்ட் பாருங்க. அதுக்குதான் சொல்றேன், யாருக்குமே ரொம்ப பற்றுதல் எப்பயுமே கொஞ்சம் தாமரை இலையில தண்ணி ஒட்டாதவாறு இந்த உலகத்தில் நாம் வாழ வேண்டும். எதுனாலும் நடக்கும். அதுலயும் சில பேர் இருந்து பார்த்துனாங்க. ஒரு சொற்பொழி முடிச்சுட்டு ஒரு இடத்துக்கு நான் போயிருந்தேன். அப்போ ஒருத்தவங்க, சிவா நீங்க சொற்பொழியில் நீங்க சொல்றீங்க சரிதான், ஆனா ஏன் புள்ள அப்படி செய்யாது அப்படின்னாங்க. ஏன் புள்ள அந்த மாதிரி செய்யாதுனாங்க. அதுக்கப்புறம் ஒரு மாசம் கழிச்சு அதே அம்மா நீங்க சொன்னது சரிதான் சிவா, இந்த பிள்ளைகளை நம்பியே இருக்கக்கூடாது சிவா அப்படின்னாங்க. அதாவது பாசம் வைங்க. அந்த பிள்ளைகளை நீங்க என்ன செய்யணும், சிவபெருமானை வழிபாடு செய்யும்படி அவர்களை ஈடுபடுத்த வேண்டும். அதுதான் உங்களுடைய வேலை. அதுக்கே சிவபெருமான் உங்களுக்கு குழந்தை கொடுத்துருக்காரு. குழந்தை எது கொடுத்துருக்காரு, அவர்களை வழிபாடு செய்வதற்கு ஈடுபடுத்த வேண்டும். அதுக்கு தான் சாமி கொடுத்துருக்காரு, மறந்துடக்கூடாது. சரிதானா? சரி. சரீரம், மெய், வாய், கண், மூக்கு, செவி முதலிய அவயங்களுடன் கூடிய காரியப்பட்டு இருக்கையினால் அதனை உண்டாக்குவதற்கு சரீரம் இல்லாத சிவனே கர்த்தன். சரீரம் இல்லாதவனே தனு உண்டாக்க வேண்டுமெனில்
அச்சு, பார், தட்டு முதலிய அவயங்களை பொறுத்து இருக்கின்ற தேர் முதலியவற்றை உண்டாக்கி சரீரம். இது வந்து உங்களுக்கு தேர்ன்னு சொன்னா உங்களுக்கு புரியாது. எல்லாத்துக்கும் மூலகர்த்தா யாருன்னா சிவபெருமான் தான் மூலகர்த்தா. ஒவ்வொரு அவயங்களையும் நமக்கு தருவது யாருன்னா மெய், வாய், கண், மூக்கு, இந்த 36 தத்துவத்துல 31 நமக்கு கருவிகளாக வரும். ஆன்மாக்கள் செய்யும் கிரிகள் எல்லாவற்றிற்கும் நூலனாகிய சிவனே கர்த்தாவென்று நீ சொல்லில் ஆண்மக்கள் மலத்தால் மறைக்கப்பட்டவர்கள் ஆகையினால் அவர்களை கர்த்தாவென்று கூறியது எப்படி? இப்ப மற்றவங்களும் இருக்காங்க, அவங்கள நம்ம கர்த்தான்னு சொல்ல முடியாது. இப்ப படைப்பு தொழில் செய்யக்கூடிய பிரம்மா, காத்தல் செய்யக்கூடிய விஷ்ணு, அவங்கள நம்மை போன்ற உயிர் இருக்கவங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஐந்தொழில் செய்யக்கூடிய, அருள் தொழில் செய்யக்கூடிய, சிவலிங்கத்தில் இருக்கக்கூடிய சதாசிவமூர்த்தி முதற்கொண்டு என்ன உயிர் இருக்கும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சிவபெருமன் இன்ன தன்மையினென்று அறிவொன்னா எம்மானை எளிவந்த பிரானை அன்னம் வைகும் வயப்பிராணத்தனி ஆரூரானை மறக்கலுமாமே என்று சொல்வதற்கிணங்க சுத்த சிவம் ஒன்றுதான் கடவுள். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அந்த சுத்த சிவம் தான் இது. இப்ப ஸ்ரீகண்ட பரமேஸ்வருக்குள்ள இருந்து அருள் செய்வதும், அனந்த தேவருக்குள்ள இருந்து அருள் செய்வதும், அதே மாதிரி சிவலிங்கத்துக்குள்ள இருந்து அருள் செய்வதும், அதே மாதிரி படைப்புத்தொழில் பிரம்மாக்குள்ள இருந்து அருள் செய்வதும் எல்லாமே யார் செய்வா? சுத்த சிவம் தான் இருந்து எல்லாவற்றுக்குள்ள இருந்து அருள் செய்வா. அவர் வந்து நம்ம எண்ணுதல், அவர் எப்படிப்பட்டவர்னா எண்ணுதற்கு எட்டார் எளிதால் கலண்டிருந்துச்சு. இறைவனுக்கு உருவம் கிடையாது. எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. சிவபெருமானுக்கு என்ன கிடையாது. ஆனா நமக்காக என்ன செய்யறாரு? உருவம் தாங்கி வர்றாரு. இப்ப நம்ம எதை நினைச்சு வழிபாடு பண்ண முடியும்? அவர் எனக்கு இன்ன தன்மையினே எனக்கு தெரியாது, நான் எப்படி நான் வழிபாடு செய்ய முடியும்? அதுக்குதான் சுவாமி குறியை வைத்தார். சிவலிங்க குறியை தான் நம்ம தியானம் செய்து நாம மேன்மை அடைய முடியும். புரியுது அவங்களுக்கு? இப்ப இன்ன தன்மையினே தெரியல, நம்ம எப்படி சுவாமி வழிபாடு பண்ண முடியும்? யோசிச்சு பாருங்க. அதுக்காக தான் சாமி நமக்காக உருவம் தாங்கி, உருவமற்ற நிலையில இருந்த இறைவன் நமக்காக பரசிவனும் பராசக்தியுமாக ஆகி, அப்புறம் சிவமும் சக்தியாகி, அப்புறம் நாதம், விந்து, சாதாக்கியம், ஈஸ்வரம், சுத்தவித்தை என்று கொஞ்சம் கொஞ்சமா இறங்கி 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 வந்து நமக்கு அருள் செய்யறதுக்கு சுவாமி வருகின்றார். அந்த திறத்தை நாம என்ன செய்யணும்? எண்ணி நாம உணர வேண்டும். உணத்தில் உணர்வேன் உணர்த்தாயே நாயேன் கனத்தும் உணரும் வகை காணேன் உணர்த்தி என்னுள் பூண்ட மலமாயை கண்மம் போக்கி சிவானந்தத்து ஆண்டர்வை சொக்கநாதா என்று சொல்வதற்கு இணங்க நாம அதை நாம உணர வேண்டும். அப்ப சுத்த சிவன் தான் எல்லாத்துக்கும் மேலானவர். அவருக்கு தான் பிறப்பு இறப்பு கிடையாது. அவர் தான் ஆதியும் அந்தமும் இல்லாத அருட்பெரும் ஜோதி சுத்த சிவம். புரிஞ்சுச்சா? இது சித்தாந்தத்துல அவங்க சொல்லி தருவாங்க. இப்ப சித்தாந்தம் முழுக்க முழுக்க வருது. இந்த சிவஞான யோகவே இல்லை, முழுக்க யோகமா வருதா, அதனால ஃபுல்லா சித்தாந்தமா இருக்கு. அதனால கர்த்தா யாரு அப்படின்னா எல்லாருக்கும் அதுலயும் சொல்றாரு பாருங்க. அதாவது சுவாமி வந்து அணுபட்சம் சம்புபட்சம்னு 2 வகையான இது எடுப்பார். அணுபட்சம் என்பது உயிர்களிலிருந்து சுவாமி அருள் செய்வது. இப்ப ஸ்ரீகண்ட பரமேஸ்வரர், அனந்த தேவர் போன்றவர்கள் உள்ள இருந்து செய்யறது வந்து அணுபட்சம் பேரு. சம்புபட்சம் என்பது சொரூப வடிவமாக இருப்பது. இன்ன தன்மைன்னு சொல்ல முடியாதுன்னு சொன்ன பார்த்தீங்களா, அது வந்து சம்புபட்சம். அணுத்தன்மையாகி உயிர்களுக்குள்ள இருந்து அருள் செய்வது வந்து அணுபட்சம். புரிஞ்சுச்சா? புரியுதா? இப்ப ஸ்ரீகண்ட பரமேஸ்வரர் எடுத்துக்கோங்க. இப்ப வேணிசை பார்க்காங்க, இன்னைக்கு தான் சோ அதை நான் கேட்டேன் அப்படின்னு இருக்கீங்களா? அப்படியா மறைச்சிட்டு இருக்கீங்களா? சரி. அணுபட்சம், அணுன்னா உயிர்கள், உயிர் வர்க்கமாக வந்து அருள் செய்வது. சம்புபட்சம்னா தன்னுடைய சொருப நிலையிலிருந்து அருள் செய்வது. அதுதான் அந்த காசி மாநாட்டுல அந்த முனிவர்கள் எல்லாம் தத் என்கின்ற சொல்லுக்கு என்ன பொருள் அப்படின்னு கேட்கும்போது ஆளாளுக்கு வியாச முனிவரை சொல்லி கேட்க சொன்னாங்க. அப்ப அவர் வந்து இதற்கு முழுமுதற் பொருள் நாராயணரின் கை நீட்டி சத்தியம் செய்து சொன்னார். உடனே இது சொல்றது சரியா தெரியல, நீங்க காசி விஸ்வநாதருக்கு முன்னாடி வந்து சத்தியம் போட்டு சொன்னா போதும் அப்படின்னாங்க. அவர் கையை நீட்டிட்டு நான் இது எங்க வேணாலும் போய் தைரியமா சொல்லுவேன் அப்படின்னு காசி விஸ்வநாதருக்கு முன்னாடி இந்த தத் என்கின்ற சொல்லுக்கு முழுமுதற் பொருள் நாராயணரே அப்படின்னு கை நீட்டி சொன்னார் பாருங்க. வந்தது பாருங்க கோபம். யாருக்கு வந்தது சொல்லுங்க பாப்போம். ஏற்கனவே சொல்லிட்டேன், அதனால உங்களுக்கு தெரிஞ்சிச்சு. நந்தியபெருமானுக்கு கோபம் வந்தது, சிவபெருமானுக்கு வரல. நந்தியபெருமானுக்கு கோபம் வந்து நீட்டிய கை நிற்க அப்படின்ட்டாரு. அவரால் மடக்க முடியல கைய. உடனே விஸ்வநாதர்கிட்ட சொன்னாரு, சாமி ஏதாவது பார்த்து பண்ணுங்க அப்படின்னாரு. இப்ப நான் ஏதாவது சாபம் போட்டேன்னா நீக்கிடுவேன், கொடுத்து என்னுடைய அடியவர் நந்தியபெருமானு அவர்கிட்ட நீ கேட்டுக்கோ அப்படின்ட்டாரு. அவரு என்னால முடியாதுன்ட்டாரு. உடனே அம்பாள் விசாலாட்சி அம்மாட்ட போய் கேட்டு, அப்ப நீ வந்து கங்கைக்கு அந்த புறமாக இருந்து வழிபாடு செய்வாயாக, காசிக்குள்ள உன்னால என்ன செய்ய முடியாது, வர முடியாது என்று சொல்லி அதுக்கப்புறம் கை மடக்கி அவரு கங்கைக்கு அந்த புறமாக இருந்து வியாச காசினே இருக்காங்கட்டு நம்ம எல்லாம் போயிருப்போம். அங்க இருந்துதான் அவர் வழிபாடு செய்தார் வியாச முனிவர். அந்த தத் என்கின்ற சொல்லுக்கு என்ன பொருள் என்றால் சொரூப சிவம் என்று பெயர். சொரூப அதை தன்னிலையில் இருக்கும்போது சுவாமி வந்து சொருவ சிவம் இன்ன தன்மையின் என்று அறிவொன்னா எம்மானை எண்ணுதற்கு எட்டார் எழிலார். நம்ம எண்ணத்திற்கெல்லாம் அப்பாற்பட்டவர்.
அவர் தான் மைப்படிந்த கண்ணாலும் தானும் கட்சி மயானத்தான் வாரசையான் அவர் எண்ணில் அல்லான் அவர் ஒப்புடைய நல்லன் அவன் ஒருவன் நல்லன் ஓருவரனும் அல்லன் ஓர் உருவமும் இல்லை அப்படியும் அந்நிறமும் அவ்வண்ணமும் அவனருடைய கண்ணாக காணினல்லால் இப்படியன் இந்நிறத்தன் இவ்வண்ணத்தன் இவன் இறைவன் என்று எழுதி காட்டினார். அப்ப எப்படிதான் நம்ம அந்த சொருப சிவத்தை பார்க்க முடியும் அப்படின்னா அவர் பார்த்து ஒரு அருள் கண்ணை கொடுத்தா தான் நாம என்ன செய்ய முடியும், அவரை பார்க்க முடியும். அது எப்ப காட்டுவாரா, உன்னை காட்டி என்னை காட்டி இன்ப தொட்டிலே ஆட்டி வளர் சொக்கனாதா. அப்ப நம்ம இந்த உயிர்னா என்னன்னு அப்ப காட்டுவாரு. என்னை காட்டி உன்னை காட்டி. உயிர் நமக்கு கண்ணுக்கு தெரியுதா? தெரியாது. ஏன் தெரியல? உயிரே கண்ணுக்கு தெரியல. உயிரை இயக்குற இறைவன் எப்படி நம்ம கண்ணுக்கு தெரியாது? யோசிச்சு பாருங்க. ஆனா காட்டுவாரு, முக்தி காலத்துல நம்ம இந்த உயிரை சுவாமி காட்டுவாரு. அப்ப என்னை காட்டி உன்னை காட்டி இன்ப தொட்டிலே அதுக்கப்புறம் பேன்பத்தை சிவபெருமான் நமக்கு நல்குவார் என்று குறிஞான சம்பந்த பெருமான் நமக்கு சொல்றாரு. எதுல? சொக்கநாத வெண்பார். சொக்கநாத வெண்பார்னு ஒண்ணு இருக்கா சிவா அப்படின்னு கேட்காதீங்க. குறிஞான சம்பந்தர் சொக்கநாத வெண்பார் சிவபோக சாரம் 8 நூல்கள்லாம் செஞ்சிருக்காரு. அதெல்லாம் எடுத்து என்ன செய்யணும், படிக்கணும். நோயால் வருந்தி உன்னை 100 குறால் கூப்பிட்டால் நீ யார் எனாதிருக்கை நீதியோ தாயாய் அலை கொடுத்த கேள அருங்குலவிக்கென்று முளை கொடுத்தாய் நீ அல்லவோ முன். எவ்வளவு பாட்டு பாடுறாரு சொக்கநாத வெண்பால. உன்னை சிங்காரித்து உனது அழகு பாராமல் என்னை சிங்காரித்து இடர்பட்டேன் உன்னை அறிவையறையே நினையும் அன்பிலேருக்கு நீ தாள் தருவையோ சொக்கநாத். பாட்டு சொல்றாரு. உனக்கு பணி செய்ய உந்தனை என்னாலும் நினைக்கு வரம் எனக்கு நீதான். சொக்கநாத வெண்பா சிவபோக சாரம் எல்லாம் படிக்கணும். அப்படி பாருங்க, அப்பரமசிவன் சுத்த மாயை அதிர்த்து கொண்டு அணு சதாசிவர். சிவலிங்கத்துக்குள்ள யார் இருக்கா? அணு சதாசிவர். அட்ட வித்தியேஸ்வரர். அட்ட வித்தியேஸ்வரருக்கு தலை சேர்ந்தவர் தான் அசுத்தமாயா புவனத்தை இயக்கக்கூடிய அனந்த தேவர் என்று பேர். அட்ட வித்தியேஸ்வரர்கள் அதுல ஒருத்தர் தலை சிறந்தவரை தான் சுவாமி அந்த அசுத்தமாயா புவனத்தை இயக்குவதற்கு அவரை வைத்திருக்கின்றார். அட்ட வித்தியேஸ்வரர் சுத்த கோடி மகேஸ்வரர் இவரை உண்டாக்குவான். விஞ்ஞான கலர் அருள். அவங்கள விஞ்ஞான கலரில் இருக்கக்கூடியவர்கள். பரமசிவன் அனந்தாதிகளை அதிர்ப்பித்துக் கொண்டு அசுத்தமாயில் சிருஷ்டியாதி கிருத்தியங்களை செய்விப்பான். அனந்த தேவ நாயனார் ஸ்ரீகண்ட பரமேஸ்வரனை அனுப்பிட்டது. இப்ப அனந்த தேவர் யாரை இயக்குவார் அப்படின்னா ஸ்ரீகண்ட பரமேஸ்வரனை இயக்குவார். இப்ப ஸ்ரீகண்ட இப்ப நல்லா தெரிஞ்சுக்கோங்க, சிவபெருமான் புடித்தோல் அன்னைக்கு இப்படி தியானம் பண்ண மாதிரி படம் பார்த்திருக்கீங்களா? பார்த்திருப்பீங்களா? இப்படி சாமி இப்படி தியானம் பண்ண மாதிரி பார்த்திருக்கீங்களா? அவர் யாரை தியானம் பண்றாரு? இந்த கேள்விய நல்லா தெரியுங்க. இந்த கேள்விய புத்த மதத்துக்காரங்க கேட்டாங்க, மாணிக்காசர்கிட்ட கேட்டாங்க. நீ புலித்தோல் நெஞ்சு கோயில் சுடுகாடு கொள்புலித்தோல் நல்லாடை தாய்மொழி தந்தையிலே அப்படின்னு சொன்னவங்க சிவபெருமான் தான் கடவுள்னு சொல்றீங்க, அவர் எதுக்கு தியானம் பண்றாரு? அவருக்கு மேல யாரு கடவுள் இருக்காருன்னு கேட்டாங்க. கேள்வி நல்ல கேள்வி தானே? அதுக்குதான் நம்ம சித்தாந்தம் படிச்சாதான் அதுக்கு தெளிவு சொல்ல முடியும். அவர் என்ன பண்ணாரு, அத்தனை பேரும் தீட்சை எடுத்தாதான் இதுக்கு சொல்லுவேன் அப்படின்னாரு. அத்தனை பேரும் தீட்சை எடுக்க வச்சாரு மாணிக்காசர் அங்க சிதம்பரத்துல. அதுக்கப்புறம் தான் சொன்னாரு விஷயத்தை. என்னன்னா அந்த 24 தத்துவத்தை கட் பண்ணக்கூடிய நமக்கெல்லாம் உயிர்களின் தந்தையாக விளங்கக்கூடிய ஸ்ரீகண்ட பரமேஸ்வரர் புலித்தோல் அணிஞ்சிருக்காரா? அவர் யாரை தியானம் பண்றாருன்னா அவருக்கு மேல குருநாதர் அனந்த தேவரை தியானம் செய்கின்றார். இப்ப சொன்னாரா, அவர் தான் ஸ்ரீகண்ட பரமேஸ்வரர் இயக்கிறார். ஸ்ரீகண்ட அந்த அனந்த தேவரை இயக்குறது சதாசிவமூர்த்தி, சதாசிவமூர்த்தி இயக்குறது சுத்தசிவம். எல்லாத்துக்கும் மேலாக இருப்பது பரசிவன் என்று பெயர். அவர் தான் எல்லாத்தையும் என்ன செய்வாரு. இதெல்லாம் நமக்கு அதுக்குதான் சொன்னாரு திருமூலதேவன் என்ன சொன்னாரு, ஆசை அறிவின்கள் ஆசை அறிவின்கள் ஈசனோடாயினும் ஆசை அறிவின்கள். எந்த ஈசன்? இந்த பதத்துல இருக்காங்க பாத்தீங்களா, ஸ்ரீகண்ட பரமேஸ்வரர், அனந்த தேவர், சுத்த குணத்துல இருக்கக்கூடிய அந்த மகேஸ்வரன், ருத்ரர், இந்த பதவிக்கெல்லாம் நம்ம ஆசைப்படக்கூடாது. அந்த ஈசனோடாயினும் ஆசை அறிவின்கள். நான் அழித்த தொழில் செய்ய போறேன், நான் எல்லா உயிரையும் காக்க போறேன் அப்படின்லாம் என்ன செய்யக்கூடாது, அதுக்கெல்லாம் ஆசைப்படக்கூடாது. அதனால ஈசனோடு ஆயினும் ஆசை அறிவீர்கள். ஆசை படப்பட ஆய்வரும் துன்பங்கள் ஆசை விட விட ஆனந்தமாகுமே அப்படின்னாரு. சீரியஸா உங்களுக்கு புரிஞ்சிச்சா? இப்ப சுத்த சிவன் தான் எல்லாத்துக்குள்ளும் இருந்து அதிர்ஷ்டத்தில் என்று இயக்குவது. இப்ப நீங்க ஸ்ரீகண்ட பரமேஸ்வரர் வணங்காம விட்டாலும் குற்றமாயிரும். அவரும் நம்ம எல்லாமே நம்ம சிவமாக பார்க்க வேண்டும். ஸ்ரீகண்ட பரமேஸ்வரரையும் அனந்த தேவரையும் சதாசிவமூர்த்தி எல்லாத்தையும் சிவலிங்கம் முதற்கொண்டு எல்லாத்தையும் நம்ம என்ன பார்க்கணும், சிவமாக. அந்த சுத்த சிவன் தான் எல்லாத்துக்குள்ள இருந்து அதிர்ஷ்டத்திலிருந்து இயக்குவது. அதை நம்ம கண்ணால பார்க்க முடியாது. ஆனா சிவலிங்கத்தை பார்க்கலாம்ல, ஸ்ரீகண்ட பரமேஸ்வரர் பார்க்கலாம்ல. அனந்த தேவர் மட்டும் எந்த இடத்துலயும் போட்டிருக்காது. அவர் 4 முகத்தோடு இருப்பாரு. அது எங்கேயே பார்த்திருக்கீங்களா? அனந்த தேவரை பார்த்திருக்க முடியாது.
4 முகத்தோட இருப்பார். அதனாலதான் அப்பர் சுவாமிகள் பாடல்ல சொல்றாரு, 4 குலாம் அவர் தம் முகம் ஆவன. இப்ப சிவபெருமானுக்கு நம்ம 5 முகம் சொல்றோம், அது ஏன் 4 முகம் சொல்றாரு? இப்ப நீங்க அந்த பாட்டை எடுத்து பாருங்க. 1 குலாம் பாட்டுல 5 குலாம் அவர் ஐமுகம் தான் சொல்லியிருக்கலாம். ஆனா 4 குலாம் அவர் தம் முகம் ஆவன அப்படிங்கிறாரு. ஏன் 4 முகம்? அந்த இடத்துல சொல்றது அனந்த தேவர், மனம் தரக்கூடாது. 4 முகத்தோடு இருக்கக்கூடிய ஜோசா அப்படின்னு சொல்லி இதோட நம்ம இது யாரும் உள்ளம் நிறைந்து வகை சிறந்து எல்லாம் இன்ட்ரெஸ்டா கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. நம்ம டக்குன்னு முடிக்க வேண்டியது. அதாவது இதை எல்லாமே ஒரு பதம், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஸ்ரீகண்ட பரமேஸ்வரர் ஒரு பதம், அதுக்கு அனந்த தேவர் என்பது ஒரு பதம், சதாசிவமூர்த்தி ஒரு பதம். இதையெல்லாம் கடந்து இருக்கக்கூடிய 36 தத்துவங்களை எல்லாம் கடந்து இருக்கக்கூடியவர் தான் சிவபெருமான். அவர் தன்னிலையில சொரூபமாக இருப்பார் சாமி, பரவெளி. அதுல இருந்து தான் கொஞ்சம் கொஞ்சமா நமக்காக பரசிவனும் பராசக்தியுமாக ஆகி, அப்புறம் சிவமும் சக்தியாகி, அப்புறம் நாதம் விந்து சாதாக்கியம் ஈஸ்வரம் சுத்தவித்தை என்று நமக்காக கொஞ்சம் கொஞ்சமா இறங்கி இறங்கி வந்து, ஏற்கனவே உங்கள்கிட்ட சொன்னேன், 10 மாடி வீட்டுக்கு மேல ஓனர் இருக்காரு. 10 மாடிக்கு மேல ஓனர் இருக்காரு. பிச்சைக்காரன் வெளியில வந்து கேட்டு வெளியில இருந்து ஐயா ஏதாவது பார்த்து கொடுங்கயான்னு கேட்காரு. இப்ப அந்த 10வது மாடியில இருந்த ஓனர் என்ன செய்யணும்? இறங்கணும். 10 மாடி கீழே இறங்கி வந்து வெளியில கேட்ட திறந்து யாருக்கு வந்து இறக்கம் காட்டணும்? அந்த பிச்சைக்காரனுக்கு வெளியில வரணும். வெளியில வந்துதான் என்ன செய்ய முடியும்? உதவி. அது போலதான் சாமி பரவெளியில இருக்கக்கூடிய பெருமான் நமக்காக இறங்கி ஒவ்வொரு உருவம் தாங்கி தாங்கி இறங்கி வந்து நமக்காக வந்து அருள் செய்ய சுவாமி வர்றாரு. அதனால அப்படிப்பட்ட பெருமானை நம்ம என்ன செய்யக்கூடாது? திரைத்தொழுதும் மறந்து உய்வனோ என்று அப்பசாமிகள் சொல்வதற்கினங்க, வணக்கை மும்மல வேதம் வேளம் உரித்தவன், நினைப்பவர் மனம் கோயிலா கொண்டவன், அனைத்தெலும்புமாம் அம்பலக்கூத்தனை தினைத்தொழுது மறந்து உய்வனோ என்று சொல்வதற்கு என்னங்க, தினைத்தொழுது கூட என்ன செய்யக்கூடாது? சாமியா மறக்கவே கூடாது. அவன் செய்கின்ற கருணை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிலையும். நாளைக்கு இன்னைக்கு உயிரோடு நம்ம எதிக்கிறோமா, இன்னைக்கு காலையில உயிரோடு முடிச்சிருக்கோமா, பெருமானுடைய கருணை என்று நினைத்து நாம் என்ன செய்யணும்? நன்றி சொல்லணும். முதல்ல காலைல எந்திரிச்சதுமே செல்போன் எடுக்கக்கூடாது. அந்த செல்போன் எடுக்க எடுக்கக்கூடாது. காலைல எந்திரிச்சதுமே இறைவனுக்கு நன்றி சொல்லும் போது அது எப்பயுமே நல்லா திருநீரை பக்கத்துலேயே வச்சுக்கணும். காலைல எந்திரிச்சதுமே திருநீர் எடுத்து சிவாய நம எப்படி பேசணும்? சிவாய நம. கருவாய் கிடந்து உன் கடலை நினைந்தடியும் கருத்துடைய உருவாய் தெரிந்து உந்தன் நாமம் பயின்றேன் உனது அருளா திருவாய் பொழிய சிவாய நம என நீரணிந்தேன் கருவாய் சிவகதி நீ பாதிரி பொலியூர் சிவாய நம என்று நீரணிந்தால் உங்களுக்கு என்ன வராது? அபாயம் ஒருபோதும் வராது. சிவாய நம என சிந்திப்போருக்கு அபாயம் ஒருபோதும் இல்லை என் ஐயனே அப்படின்னாங்க அவை பாட்டி. அதனால நல்லா தெரிஞ்சுக்கோங்க. காலைல எந்திரிச்சதும் திருநீர் பூசணும். பல் விளக்குறதுக்கு முன்னாடி பூசணும், பல் விளக்கிட்டு வந்து பூசணும். குளிக்கிறதுக்கு முன்னாடி பூசணும், குளிச்சதுக்கு பிறகு பூசணும். சாப்பிட்றதுக்கு முன்னாடி பூசணும், சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் பூசணும். உறங்குறதுக்கு முன்னாடி பூசணும், உறங்குறதுக்கு பின்னாடி பூசணும். மலை ஜலம் கழிக்கும் போதுக்கு முன்னாடி பூசணும், மலை ஜலம் கழிச்சிட்டு வந்து வர திருநீர் பூசணும். அப்ப எந்த நேரமும் நெட்டியில திருநீர் இருந்துகிட்டே இருக்கும். திருநீர் இருந்தா யாரு வரமாட்டான்? யமதூதரும் அஞ்சிவர் என் சொல்லால் நயம் வந்து ஓதவல்லார் தம்மை நன்னினார் நியமம்தான் நினைவார்க்கு இனியா நெற்றி நயன நாமம். அமைச்சர் சொல்றவங்களுக்கும் திருநீர் பூசியவர்களுக்கும் விராஜம் அணிந்தவர்களுக்கும் யார் வரமாட்டான்? எவன் வந்தாலும் அப்படி வந்து வணங்கிட்டு தான் போவாரே ஒழிய அவர் நம்ம பார்த்தாலே பயப்படுவாங்க. இது வந்து பெரிய இடத்து சமாச்சாரம் அப்படிம்பாங்க. பெரிய இடத்து சமாச்சாரம் ஓடி வாங்க பார்த்தீங்களா? அதே போல. அதனால பெருமான எந்த நேரமும் கணப்பொழுது கூட சாமியுடைய கருணையை நாம மறந்துடக்கூடாது. போய் நம்ம உயிரோட இருக்கோம் அப்படின்னா அதுக்கு காரணம் யாரு? சில சொல்லுவாங்க, என் பிள்ளைக தாங்க, நான் இன்னைக்கு உயிரோட இருக்கேன்னா என் பிள்ளைக தாங்க காரணமாங்க. தயவு செய்து அப்படி நினைச்சிடாங்க. எப்பயுமே நம்மளை இப்போ வரைக்கும் உயிரோட வச்சிருக்கிறது யாரு? பெருமான் சாமி தான் நம்மளை இப்போ வரைக்கும் உயிரோட வச்சிருக்காரு மட்டும் நினைச்சுக்கோங்க. இந்த சொந்த பந்தங்கள், குழந்தை குட்டிகள் இதெல்லாம் வினையினால் வந்தவர்கள் என்பதையும் மறந்துடக்கூடாது. அவங்கெல்லாம் எப்போ எதனால் வந்தவங்க? நம் வினை வயத்தினால் வந்தவர்கள். உங்களுக்கு துன்பம் செய்வாங்க, நல்லது உங்களுக்கு துன்பமும் செய்வாங்க, இன்பமும் செய்வாங்க. இதெல்லாம் உங்க வினைக்கு தகுந்தவாறு எல்லாம் வந்து 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 எல்லாம் கூடி வினையை கழிக்க வந்தவங்க அவங்கெல்லாம். அவங்களுக்கு நீங்க நன்மைதான் செய்யணும், இல்லைன்னு சொல்லல. அவங்கள நீங்க என்ன செய்யணும்? சாமி நமக்கு இவர்கள் மூலியமாக நம்மளை காரியப்படுத்துகின்றார் என்று நம்ம புரிஞ்சுச்சா? சரி, இதுக்கார உள்ள இருந்து உதவி சிறந்து இந்த சிவ தர்மோத்தரத்தை நீங்க கேட்டதினால் உங்களுடைய வல்வினை கரைந்து திருவருள் உரையும் என்று சொல்லி திருப்புகழ் பாடி அடியேன் உரையும் நிறைவு தெரிஞ்சிட்டோம்.
சிவனார் மனம் குளிர உபதேச மந்திரம் இரு செவி மீதிலும் பகசி குருநாதா சிவகாம சுந்தரிதன் வரபால கந்த நின செயலே விரும்பி உள்ளம் நினையாமல் அவமாய குண்டுலகில் விருதா அலைந்துழலும் அடியேனை அஞ்சல் என வரவேனும் அறிவாகமும் பெருக இடரானதும் தொலைய அருயான இன்பவது புரிவாயே நவநீதமும் திருடி உரலோடே ஒன்று மதி ரகுராமர் சிந்தை மகிழ் மருகோனே நவலோகமும் கைதொடும் நிஜ தேவனம் கிருத நலமான விஞ்சை கதிர்விலை கோவே தேவயானை அம்புரமின் மணவாள சம்பிரமுரு திரள் மீற மிஞ்சி கரிவடிவேலா திரு ஆவினன் குடியில் வருவேல் சவுந்தரிக ஜெகமேவ கண்ட வீரல் பெருமாளே ஏ கைலாயபுரம் சிவஞான போத நெறி காட்டும் என்னை பெருவாய் வேண்டான் வெந்தரிக்கும் மெய்யான பானுவாகி உயிலாரும் பொருள் திருவாவூர் தெரிவாழ்க்கும் நமச்சிவாய தேவன் செயலாதி மரபுடையும் திருமரபு நீடோடி மாதும் பவப்பெரும் கடலை கடந்திடுதற்கு பவரமன் வகுத்த அருள்நறியை ஓப்புடன் உயிர்கள் கடைபிடித்து உயவதும் துரசை ஆதீனத்தில் தவ பிரகாசன் தரணியில் எங்கும் தன்னருள் செங்கோல் உச்சியம் சிவப்பிரகாச தேசிகன் மலத்தால் சென்னியில் கொண்டு போற்றுதுமே பான்முகில் வளாது வேகம் அடிபலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவில்லாது எங்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் ஐயம் நீடுக மாமலை மண்ணுக மெய் விரும்பிய அன்பர் விளங்குக சைவ நன்னறிதான் தலை தோங்குக தெய்வ திருநீர் சிறக்கவே சிற்றமும் அழகனோ பார்வதி பதையே நாருடைய சிவனையை போற்றி ஏற்றிவேல் முகனுக்கு சிற்றம்பலம் தில்லையம்பலம் பொன்னம்பலம் அருணாச்சலம் ஏகம்பலம்